போய்கொண்டிருக்கின்றது. அறுசுவையை விட மிகுந்த சுவையானது 7வது சுவை, அதுதான் நகைச்சுவை. நாம் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிற அன்னபாரதி மற்றும் மதுரை முத்து அவர்களினுடைய நகைச்சுவை நிகழ்வு அனைவரும் வந்து கண்டு கேட்டு மகிழ்ந்து வாய்விட்டு சிரித்தால் நோய் அற்று போகும் என்பார்கள். அந்த வகையில் இது நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்வு தொடர இருக்கின்றது. அனைவரும் வெளியில் இருக்கிற நண்பர்கள் அனைவரும் உள்ளே உட்கார்ந்தால் நிகழ்ச்சியை தொடங்கிவிடலாம். அதற்கு பிறகு மெல்லிசை நிகழ்ச்சி இருக்கின்றது. 2 நிகழ்வுகளுமே பல நாட்களாக அந்த குழந்தைகள் பயிற்சி செய்து மெல்லிசை நிகழ்ச்சி வழங்க இருக்கிறார்கள். அதனால நண்பர்கள் இன்னும் வர வேண்டியிருந்தால் நீங்க வர சொல்லி இப்ப நம்ம தொடங்கிடலாம். மதுரை முத்து மற்றும் அன்னபாரதி அவர்களுடைய நகைச்சுவை நிகழ்ச்சி. நண்பர்கள் வெளியில் இருந்தாலும் தயவு செய்து உள்ளே வந்து உட்காருங்கள். நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். அவர்கள் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இருந்தாலும் நம்ம தமிழ் சங்கங்களின் சங்கமம் நிகழ்வுக்காக அவர்கள் சற்று காத்திருந்தார்கள். இப்போது இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. மதுரை முத்து பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் தமிழில் நகைச்சுவையாக பேசுவதில் தடம் பதித்தவர், கரை கண்டவர் என்றே சொல்லலாம். அவருடன் வந்திருக்கும் புதுக்கோட்டை பகுதி என்று நினைக்கிறார் அன்னபாரதி அவர்களும் சிறந்த சொற்பொழிவாளர். இருவருமாக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். இதோ அந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. உங்களைப் போல் எனக்கு மிகுந்த ஆர்வம். கீழே உட்கார்ந்து வாய்விட்டு சிரிக்க வேண்டும் என்று உங்களுடைய பொறுமைக்கு நன்றி. நிகழ்ச்சி தொடங்குகிறது. வணக்கம். நல்ல ஒரு அருமையான தருணம். நம்முடைய வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கம் ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு மரியாதைக்குரிய அவங்க ராஜாராம் சார் இருக்கும்போது வந்திருக்கிறேன். இப்போ அருமை தலைவர் செந்தில் மறை சார் அவருக்கு இந்த நன்றி சொல்லி, இல்லை முக்கிய பிரமுகர்கள் நிறையா வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை சொல்லி, நம்ம குழந்தையோடைய நிகழ்ச்சி தான் அது முக்கியம். அதனால தான் குழந்தைகள் தினம். குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். குழந்தைகளோட தினம் கொண்டாடுறோம்னா கஷ்டம். பார்த்தீங்களா? அப்போ தான் ரேச வாயை திறந்து பேசுவோம். வாய் மூடு அப்படின்வோம். அப்படியே பழக்கிட்டோம். அவளை பேச விட்டு அவங்களுடைய கலைத்திறமை மேடை கொண்டு வந்து அழகு பார்க்குற விஷயம்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் பேச விட்டு அவளை அழகழகாக பேசுவாங்க. அதனால் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்குது, ஒரு திறமை இருக்குது. அதை இந்த பெரிய மேடை கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்துகிற நம்முடைய வாஷிங் வட்டார தமிழ் சங்கத்துக்கு மீண்டும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். தொடரட்டும் உங்களுடைய பணி. ஏன்னா இப்போ இருக்க தலைமுறை குழந்தை நிறையா ஊர்கள் போனேன், நிறையா மாகாணத்தில் பார்க்கும்போது தமிழ் பேசுகிற குழந்தைகளும் இப்போ குறைஞ்சிருச்சு. அது நீங்கள் கிட்டத்தட்ட 4-5 தமிழ் பள்ளி வச்சு இவ்வளவு வரிய 20,000 மைலுக்கு அப்பால் வந்து 20,000 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து திருவள்ளுவர் படத்தெல்லாம் இந்த தேசத்தில் பார்க்குறது ஒரு பெரிய விஷயம். பார்த்தீங்களா? அதையும் நீங்கள் பெருமையாக செஞ்சு ஒரு ஆவணப்படம் பிரமாதமாக அந்த படத்தை இந்த தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தீங்க. அதுக்கும் பெரிய நன்றி. இனி வரப்போகிற நேரம் அடுத்து ஒரு பறை இருக்கிறது. நான் மட்டும் இல்லாமல் அவங்க அன்னபாரதி அவங்கள வந்திருக்காங்க. நீங்கள் மனம் தளர்ந்து இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் சிரித்து மகிழ்வதற்காக ரொம்ப தூரத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் இது வரைக்கும் சிரிக்காட்டும் பரவாயில்ல. எங்களுக்கு ஏன் சிரிக்கணும்னா நாங்கள் வந்திருந்த தொலைவு அதிகம். அதுக்காவது நீங்கள் இறக்கப்பட்டாவது சிரிக்கணும். இல்லை உங்களுக்கு சிரிப்பே வரலைன்னா கூட எங்களை பாருங்கள். யார் வத்த பிள்ளையோ இப்படி பாவம் வந்து. அதை விட விருந்தோம்பல் செந்தில் சார் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அருமையான இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்க்க முடியாது. இன்னும் நம்ம பெண்கள் நல்லா சமைக்கிறாங்கன்றதுக்கு கலா அக்கா வீட்டில் பார்த்துக்கிட்டோம். எல்லா பெண்களுக்கும் அது ஒரு உதாரணம். பெரிய பாராட்டு. ஏன்னா ஒரு தோசை சாப்பிட்டா, ஒரு சாப்பாடு சாப்பிட்டா நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒரு சாப்பிட்டா நெஞ்சே நின்றுச்சு. அது பேர் உணவு கிடையாது. அப்படி பயமுறுத்திடக்கூடாது. அதாவது கல் தோசை சொல்லலாம், தோசையவே கல் மாதிரி சுட்டா நம்ம ஊரில் அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்களா, ஒரே ஒரு ஆள் கைதட்டல். அவங்க வந்து இந்த ஜோக்கு கிடையாது. நான் முத அடித்த ஜோக்கு இப்போ தான் புரிஞ்சு
இப்போ சிரிச்சிருக்காங்க. இனி வர்ற போகிற ஜோக்கெல்லாம் ஒரு வாரம் கழித்து மெயில் அனுப்புவாங்க எனக்கு. நான் ஊரில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். அதில் கள்ளங்கோடமில்லாத சிரிப்பு சார். எங்களுக்கு இந்த அரங்கம் முழுவதும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அழகா 30 பேர் 40 பேர் இருந்தால் கூட நல்லா ரசிச்சு நான் வந்திருக்க எதை கேளிக்கைக்கா வேடிக்கைக்கான்னு நினைக்க வேணாம் சார். சிரிப்பது மாதிரி ஒரு அரிய மருந்து எதுவும் கிடையாது சார். ஒரு சிரிப்பு 100 டானிக்கில் தர வேண்டிய பலத்தை தருகிறது. இப்போ சமீபத்தில் 1980 அதிகமாக சிரிப்பவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ தான் வரும்போது நாங்கள் வந்தோன்னு ஒரு செய்தி வந்துச்சு, சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்கிறவங்களுக்கு வீசா கிடையாதுன்னு படபடன்னு ஆயிட்டேன் நான். அப்படி பார்த்தா இங்கே ஒரு ஆள் நாங்கள் இருக்க முடியாது, எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. வர இங்கே தான் அறிவிப்பு நிறையா வந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொன்றா. அல்ல ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்குங்க. 400 சுகர் இருக்காளுக்கு அப்படியே குறைஞ்சு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது 150 குறைஞ்சிருக்கும். அப்படியே எண்ணெய் டெஸ்ட் எடுத்து பாருங்க, 120 850 கூடியிருக்கும். உங்களை சிரிங்க நாங்கள் போராட வேண்டியிருக்கு. அதனால் நல்ல மகிழ்ந்து நான் மேடதோறும் சொல்கிறது, ஏன் சிரிக்கின்றதுக்கு ஒத்த வார்த்தையில் சொல்வேன், 1 நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. நல்ல வேலை கைதட்டிட்டீங்க. ஏன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப ரேரான பாயிண்ட்டு. கைதட்டு வருமோ என்னம் போண்டு எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒன்று தான் எதிர்பார்த்துருக்கும். ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு ஆசையோடு உங்களை பார்ப்பேன், திருப்பி பதிலுக்கு நீங்கள் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, சரிங்களா? கைதட்டணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இந்த நிகழ்வே அதுக்கு தான். இந்த குழந்தைகள் தினம்னா குழந்தை லேசாக நினைக்காங்க சார், பிரமாதமான படைப்பாளர். அவங்கள நீங்கள் எல்லாம் சில விஷயம் எங்கே பார்க்கலாம்னா, இப்போ நம்மலாம் 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா அதுக்கே முழிப்போம் பருக்குன்னு, ஏன்னா 2க்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்குள்ள இந்த குழந்தையெல்லாம் 8யுமே ஆன்சர் பண்ணுவேன். தெரியுதோ தெரியலையோ, 2ஆம் குலத்துங்கச்சோழன் யார், 3ஆம் குலத்துங்கச்சோழனுக்கு மூத்தவன், இது எது ரைட்டா தப்பா கண்டுபிடிக்க முடியாது. உன் தலையெழுத்து அவ்வளோதான் போக வேண்டியதான். ஆச்சரியப்படு, இதுக்கு தான் இந்த குழந்தைகளை பாராட்டுற சார். கருத்தரிப்பதெல்லாம் குழந்தைகள் அல்ல, கருத்தறிந்து நடப்பதான் குழந்தைகள். இது ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி நான் ஒரு சின்ன கேப் விட்டு, அது எதுக்குன்னா உங்களுக்கு கைதட்டுறதுக்கான வாய்ப்பு. நீங்கள் அந்த கேப்பை விட்டுக்கிட்டே போயிடக்கூடாது. நம்ம அழகு சிலெல்லாம் இது என்னன்றே ஒரு டவுட்லேயே உட்காந்துருக்காரு ஒரு சார், என்ன எல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படி. எனக்கு என்னென்னா முன்பக்கம் இருக்கவங்க சிரிச்சே பெரிய விஷயம். எனக்கு என்னென்னா சில இடங்களில் முன்பக்கம் அப்படி மறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கு ஒரு 65 ஜோக்கு சொன்னேன், ஒரு ஆள் அசையவே இல்லை. அவர் தான் ஆர்கனைசர். ஏன்னா சிரிச்சா நான் ஒரு $100 சேர்த்து கட்டுவேன் நினச்சி சிரிக்க மாட்டேங்கிட்டார். அப்படின்னு ரெஸ்ட் ரூமில் போய் சிரிச்சுட்டு வந்து உட்காந்தார். அது மாதிரிலாம் செஞ்சுறாங்க. இந்த குழந்தைகளை பாராட்டுறதுக்கு தான் இந்த நாள். நீங்கள் பாருங்கள், அழகழகாக பேசுவேன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வெளிநாட்டில் குழந்தை நம்ம நாட்டில் குழந்தைக்கு என்ன வித்தியாசம்? இங்கே ஒரு குழந்தை பிறந்தோன்னே அவங்க அப்பா சொல்கிறாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். உடனே அவங்க அம்மா சயின்டிஸ்ட் பிறந்துட்டேன் அப்படி சொல்லுங்க, போட்டி ஓட்டுக்கிட்டு வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் ஒரு குழந்தை வந்தால் 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து விட்டு ஓடுறோம். எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான். ஒருத்தன் கொல்லியை போகிறேன், ஒருத்தன் பிச்சை எடுக்கிறேன். அப்புறம் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக குழந்தைய காலையில் குழந்தை எப்படி ஹெல்ப் பண்ணுமா? எந்திரிங்க மதுரை கலெக்டர் எந்திரிங்க அப்படி சொல்லணுமா? திருச்சி கமிஷனர் எந்திரிங்க அம்மா அப்படியே சொல்கிறேன். காலைல ஆட்டோ வந்து நிற்க எந்திரி எருமை அப்படின்வான். அவன் எருமை மாதிரியே தான் இருப்பேன். அப்படி நெகட்டிவாக சார் எப்பவுமே இப்போ வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயத்தை பூரா பாசிட்டிவாக மாற்றுங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். தொப்பை இருக்கேன்னு வருத்தப்படாங்க. செல்ஃபி எடுக்கும்போது வயிறு உள்ள எழுப்போம், பின்னாடி இருக்க சொல்ல முதுகு இங்கே வந்துருச்சுனே அப்படின்னு. தொப்பை இருந்தாலும் சந்தோஷப்படுங்க, ஏன்னா குப்பரக்க விழுந்தீங்கன்னா மூக்கில் இடிக்காது, அரை அடி கேப்பு கிடக்கும். இதை என்னைக்கா நினச்சிருக்கோமா சார்? இப்படி தான் மாற்றிக்கிறோம். இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களை பூரா. இப்போ ஒய்ப்பு கருப்பாக இருக்கலேன்னு கண்களக்கூடாது, நம்மளை தவிர எவரும் பார்க்க மாட்டான். சின்ன சின்ன விஷயத்தை பாசிட்டிவ் சார். கொரோனா வருத்தப்பட்டுமே அதில் ஒருத்தன் பாசிட்டிவாக இருந்தேன் சார், தெரியுமா உங்களுக்கு? கொத்தா மடியுது, இங்கே ஒரு 500, அங்கே ஒரு 200, இங்கே ஒரு 300. அதில் ஒருத்தன் அதெல்லாம் சிரமப்படாமல் யோசிக்காமல் தன் காதலிக்கு மெசேஜ் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில், ஊரெல்லாம் பரவுது கொரோனா, உன் கனவுல நான் வர்றேனா அப்படின்ட்டுருக்கா. பார்த்தீங்களா சார்? இது ஒரு பாசிட்டிவான விஷயம். என்ன பற்றி ஆன் பண்ண போகிறீங்களா?
சரி சரி, இவனுக்கெல்லாம் எதுக்கு செல்போனுன்ட்டு அதை பிடிக்கிட்டு போகிறாங்க என் முன்னுக்கு. நல்ல விஷயம். எனக்கு பார்த்தீங்களா, உண்மையிலே மனசு விட்டு சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் குறைஞ்சது 95 வயசு. ஏன்னா கம்மியான மக்கள் இருந்தால் கூட அவளை அழகாக உள்வாங்கி ரசிக்கிறீங்க. ஒரு விஷயத்தை காதில் கேட்டு மூளைக்கு செலுத்தி உடனே வாய் வழியா 4 செகண்டில் உடனே சிரிக்கிறாளுக்கு 110 வயசு. அப்படியே பருக்குன்னு முழிக்கிற ஆளுக்கு பங்குனி 13, 110 பங்குனி 10 நீங்கள் முடிவு பண்ணிக்க சார். எப்பயுமே பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு போயிருப்போம், டீ கொடுப்பாங்க, 4 பேர் டீ சாப்பிட்டா அது ஒரு ஆள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நோ, எனக்கு இந்த பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த அம்மா சொல்லும் குட் கேப்பிட் அப்படின்னு. இந்த 4 பேர் உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு இருப்பானே, அப்புறம் அவன் என்ன பேடு கேப்பிட்டா? இதெல்லாம் சொல்லாமல் சொல்கிறது சார், பார்த்தீங்களா? நிறைய நடக்கும். அதே நான் பசங்கிட்ட பேசிட்டா ரொம்ப பயப்படுறேன்னா அந்த பசங்கிட்ட பேசுறேன், விதி விளையாடுது அப்படின்னு. எத்தனை ஸ்கோர் அப்படின்னா, நீதி செத்து போச்சு அடக்கம் பண்ணுங்க அப்படின்வான். ரொம்ப மாத்திட்டா சார். ஒரு வீட்டில் வாத்தியாரெல்லாம் சும்மா பேசக்கூடாது சார் சொல்லிட்டாரு. ஏய், 100க்கு 90 எடுக்கணும், 100க்கு 90 எடுக்கணும்டா. போயிட்டார், பையில 100 ரூபா வச்சுருக்காரு, 90 ரூபா எடுத்துட்டு போயிட்டான். நீ மார்க்குன்னு சொல்லணும். சில நேரம் பேரண்ட்ஸ் அப்படியே இருப்பாங்க. அப்பா 10th பரீட்சை வருதுப்பா, புக்கு வாங்கிட்டு வாங்க. புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, ஃபெயில் ஆயிட்டான். என்னன்னா 10th புக்கு இல்லைன்னு சொல்லி 5வது புக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எப்படி அவர் கூட்டுறவு கணித்தல் பார்த்துருக்காரு. அதுக்கேற்ற ஒரு பசங்கள் அப்படித்தானே. ஆனால் அதுக்காக சில நேரம் பசங்களை சம்மந்தம் இல்லாமல் பெருமையாக பேசிடக்கூடாது. சில பேசுவாங்க பார்த்தீங்களா, என்னங்க பையன் இப்படி கட்டாங்க, ஸ்மோக் பண்ணுறான், ட்ரிங்க் பண்ணுறான், அந்த வயசுலேயே 17 வயசுலேயே. அது பக்கத்தில் ஒரு அதுக்கு என் பையன் பரவாயில்லைங்க. என்ன சொல்கிறீங்க? ஸ்மோக் கிடையாது, ட்ரிங்க் கிடையாது, சாப்பாடு கூட சரியாக சாப்பிட மாட்டாங்க, கை கொடுத்துருக்காரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையலா? ஆச்சரியமா இருக்கே. வயசு என்னது? நேற்று காலையில் தான் பிறந்தேன். பார்த்தீங்களா, நான் பேசும்போது வயிறு இழுத்துட்டு போகிறது, இதை இழுத்துட்டு போகிறது இருக்கிறதே. நான் ஒரு 5 ஜோக் கொண்டு வந்திருக்கேன், அதையும் அனாதை ஆக்கி விட்டு போயிடாங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வேணும் சார். ப்ராப்பர்ட்டி கம்பெனி வருதுனே, கொஞ்சமாக வருதுனே. இப்போ தான் இந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணணும். ஒரு வார்ம் பண்ணுறதுக்காக இருந்தது, நீங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிக்கிறணும். அடுத்து நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்ன்றதுக்காக தலைவர் சொன்னதில் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நீங்களும் அதில் கள்ளங்கொடம் இல்லாமல் சிரிச்சிங்க. எனக்கு இதுதான் வேணும். இந்த நிகழ்வு இன்னும் தொடரப்போது. நிறையா நல்லா சிரிப்பவனுக்கு மருத்துவரே தேவையில்லை சார். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் சந்தோஷமான இடத்துல இருக்குன்னு நினைக்கிறத விட நாம் சந்தோஷமாக வச்சுக்கிற நோக்கத்தில் தான் இன்னைக்கு வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்துக்கு நான் 2வது முறையும் வந்திருக்கேன். அதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளே சிரிச்சோம்னா நம்ம நோய் சரியாக போகும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. டாக்டர் போய் உட்காந்தான். டாக்டர் உட்காந்து டாக்டர் சொன்னார், டாக்டர் உட்காந்து ஆரம்பிக்கிறேன். டாக்டர் கையை தூக்குங்க, மோதிரம் பூசா கையை கீழே இருக்குங்க, காலை நீட்டுங்க, செருப்பு இடிக்குது உள்ள மடக்குங்க, காட்டுங்க, பல்ல விளக்குங்க, வாயை மூடுங்க, மூக்கை காட்டுங்க, முடியை வெட்டுங்கன்னு 3/4 நேரம் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து டாக்டர் கேட்குறாரு, என்ன செய்யுது? அவன் சொன்னேன், என் பொண்ணுக்கு சடங்கு, பத்திரிக்கை கொண்டு வந்தேன். ஓ, அது முதல்ல சொல்ல வேண்டியானியா? ஓ, நீ முதல்ல கேட்க வேண்டியானியா? நாக்கு நட்டு மூக்கு நட்டு ஒரே இதை நீட்டிக்கிட்டே போனா எப்படி? பார்த்தீங்களா? அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம டென்ஷனை குறைக்கிற மிகப்பெரிய மருந்து நல்ல ஒரு இசையை கேட்பது. அதனால தான் பொண்ணு வாக்கு போகும்போது பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்குறது அதுக்கு தான். நம்ம ஊரில் பார்த்தீங்களா, சாதத்தை தூக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் ஓடும். பார்த்து சொல்லுங்கள். உன்னுடைய கிரகத்துக்கு நீ ஒரு தடவை ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. என் சொந்த ஊர் அதே சாமி, அங்கேருந்து வந்திருக்கேன். பார்த்தீங்களா? அப்புறம் பெரட்டிட்டு உன்னுடைய நட்சத்திரப்படி அடுத்த வருஷம் உனக்கு ஆம்பளை பையன் பிறக்குமா. குடும்ப ஏற்பாடு பண்ணி 4 வருஷம் ஆச்சு சாமி. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம இயல்பாக ஓட போகிறோம் சாவுளை. எல்லாரும் பாருங்கள், முன்னேறமா அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. யாராவது வேலைக்கு போகிறோன்னு சொல்கிறோமா? இந்த இடம் எனக்கு சரியான இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைகள், பெரியவங்க, பெண்கள் சிரிச்சதில் ஆச்சரியம். ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஊரில் 18 சீரியல் பார்த்து தேம்பி அழுகிற கோஷ்டிகளுக்கு மத்தியில் நீங்கள் பெண்களுக்கு ஆமாம் தட்டினா மொத்தமாக தானே 3 பேர் தட்ட, அங்கே ஒரு 2 பேர் தட்ட. அதுக்கு நான் காத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஒரு மனுஷனுக்கு, எவ்வளோ தொலைவில் இருந்து வந்து. ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு நான் சொல்கிறது, பெண்களுக்கு பொன் நகையை விட புன்னகை தான் அழகு. பெரியவங்க நிறையா இருக்காங்க,
அவங்களாம் ஒரு வார்த்தை சொல்றது என்ன, சலிப்பா, அதெல்லாம் அந்த காலம்யா அப்படின்வார். எந்த காலம்னு எவட்டுமே சொல்ல மாட்டார். என்னங்க அந்த காலம், அந்த காலம் என்னதாங்க அப்படி பெருமையா சொல்றீங்க, என்ன காரணம்? அந்த காலத்துல பெண்கள் கூந்தல் அவுத்து விட்டா நெழு நெழு நெழுன்னு தரையில வந்து விழுந்துருக்கு, 5 அடி நீளம். இன்னைக்கு விழுது, தனியா விழுது தொப்புன்னு. ஆமா, கீழே எனக்கு வேற வாங்கிட்டேன் சார், நச நசன்னு அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஈடுபட் பார்த்தீங்களா, இந்த ஜோக்கெல்லாம் இப்போ உள்ள ஆளுகளுக்கு, நம்ம ஆளுகளுக்கு தான் புரியும். அந்த பசங்கள்லாம் என்னை கணக்கொடூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எதுவுமே புரியாது. முதல்ல கூந்தல்னாலே என்னன்னு தெரியாது பாவம். நான் என்னத்தை சொல்லி என்னத்தை விளங்க வைக்க போகிறேன், அதுக்காக சொல். அதனால் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை பலமே பெருமையாக பேசுறதுக்கு. எனக்கு இத்தனை பெண்கள் வந்திருக்காங்கன்னா குழந்தைகளை மேடைத்தி பார்க்குறதுக்கு தான். நம்ம ஊரில் இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு இவ்வளோ பெண்கள் வரமாட்டாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் என்னது, கொலையே நடந்தால் கூட பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, சன்னலத்தில் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு, மாரிமுத்து போயிட்டானா கதை போட்டுங்கடி. அந்த காலத்தில் சன்னல் பின்னால பெண்கள், இப்போ பாருங்க பெண்களுக்கு பின்னால சன்னல், ஜாக்கெட்ல சன்னல் அணிப்பட்டு நல்லா பொடி வச்சு ரீப்பர்லாம் கட்டி ஒரு ஆள் விட்டுருக்காரு. அவர் பெயிண்ட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கார் பாவம். அது முடிஞ்சு 2 கயிறை வரை கட்டி தொங்கிட்டு போகுது. அது ஒரு ஃபேஷனா, கயத்துல போல ஒரு குண்டை ஒரு கட்டி தொங்க விட்டு ஓட்டி போய் வேமா பஸ்ல இருந்து சட்டான்னு கண்ட்ரேட் கண்ணில் அடிச்சு ஐயோயோட்டு விழுந்தார். 6 நாள் 6 வந்து ஆஸ்பத்திரியில் பாவம். ஒரே ஒரு ஆள் அனாதியா. இந்த ஜோக்குக்கு அவர் தான் கை தட்டுவார்னு தெரிஞ்சா இது அவருக்கு நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்டுட்டு நேராக சிக்காகோலேருந்து ஊருக்கே போயிருந்திருப்பேனே. பார்த்தீங்களா, அதனால் சொல்கிறது சார், நீங்கள் சிரிக்கலாம் கூட பரவாயில்ல, பக்கத்தில் சிரிக்கிறாலாம் கொஞ்சம் முறைச்சி பார்க்காம உட்காருங்க. கொஞ்சம் தான் இப்படி பார்க்குறது அப்படின்றது அதெல்லாம் கொஞ்சம், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம ஊரில் 2-3 இடம் இருக்குது. சினிமா தேட்டரில் ஏற்கனவே படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காரக்கூடாது. நம்மளை ஒரு சீன் கூட பார்க்க விட மாட்டேன். ஃபுல்லாக படம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். வருவானே சுட போகிறேனே, என்ன சுட இருடா அவன் வரங்குள்ள ஏண்டா எத்தனை தடவை சுட ஒரு மனுஷனை. கும்கி படம் போட்டிருக்காங்க, உட்காந்துருக்கேன் மொதல் சீன்லேயே ஏன்னா இந்த ஆணை செத்து போயிடும் அப்படின்னா, ரொம்ப நன்றிடா அதுக்கு நீயே செத்து போயிருக்காமடா அப்படி வந்துட வேண்டியதான். சுவாரஸ்யத்துக்கு எடுத்துருவான். நல்ல ரசனை உள்ளாள்கிட்ட தான் சார் பேச முடியும். தயவுசெய்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, அதில் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா சில கை கழுவான், முகம் கழுவான், சில கொட்டில் கொத்த வெளியெடுத்து அலசுவாங்க, பூ போடுவான், கருவேப்பிலை தெரிச்சு நம்ம தட்டில் வந்து விடும். பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க சின்ன சின்ன டிப்ஸ் தான். இப்போ கல்யாண மண்டபத்துக்குள்ள போகிறீங்க, பொண்ணோட அப்பா மாப்பிள்ளோட அப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸி. தோளில் துண்டு ஓட்டி சவுண்டாக பேசிக்கிட்டு இருப்பார். தோளில் துண்டு ஓட்டுனார்னா அவர் மாப்பிள்ளை அப்பா, ஓரம் உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோட அப்பா. என்னங்க 400 பத்திரிக்கை கொடுத்தா 1500 பேர் வந்திருக்காங்களே, டைனிங் டேபிளவே பாருங்க சந்த மாதிரி ஆக்கிட்டாங்களே. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சலாம் சார். சார் ஃபைல்ஸ்ன்றாங்க, ஃபைல்ஸ்ன்றாங்க, என்ன வித்தியாசம்? ஃபைல்ஸை ஆஃபீஸில் உட்காந்து பார்க்குறோம், இந்த ஃபைல்ஸுக்கு பார்த்து உட்காடுறோம். இது கொஞ்சம் யூனிக்கான காமெடி. தேவைப்படுறவங்க சரிங்க, தேவைப்படாது வெளியே வெட்டி சாப்பிட்டு பொறுமையாக வாங்க. உங்களை கட்டாயமே நான் படுத்த மாட்டேன், உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சரிங்க. அதே போல் நல்ல ஒரு குடும்ப விழா, அதில் குழந்தைகளை கொண்டாடன்றதான் நிகழ்ச்சி. எதுக்கானா குழந்தைகளுக்கு கற்பனை திறன் கூட, நம்மளை மாதிரி கிடையாது. அந்த என் பையன் 7 வயசு, அது 45 கேம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான். கோவத்தில் அவனை திட்டமில்ல, ஏய் என் பேரை கேட்டால் நீ ஒன்றுக்கு போயிடுவோம், உங்கள் பேர் என்ன டாய்லெட்டா அப்படின்றான். இது ஒரு ஆங்கிலம் கலந்த நகைச்சுவை. வலிய வாய்ப்பு இருப்போர் மயில் நிற்குங்க. ஏன் சொல்கிறேன்னா சார், நம்ம பரிச்சு சொன்னேன் 1 வேர்டு கொஸ்டின்கள் நம்மளாம் 1 வரி தான் எழுதியிருக்கோம், இதோட அவங்கள கூப்பிட போகிறேன். ஆனால் இன்னைக்குள்ள பசங்க 1 வேர்டுக்கு 15 வகை தெரியாது சார். கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி மனைவி நோட்டா 1 மார்க் கிடைச்சிரும். ஆனால் அவனுக்கு தெரியலை, ஆனால் பயப்படலை. கஸ்தூரிபாய் குறிப்பு குறிச்சிருவோம். முதல் பாயிண்ட் கஸ்தூரிபாய், இது அகலமான பாய். இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் தூங்கலாம், நடு வீட்டில் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். திருப்புறாரு அங்கிட்ட ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: உலப்பாய், நார்பாய், தார்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய். கடைசியா என்ன சொல்ல வரான்னு பார்க்குறாரு. கஸ்தூரிபாய் வாஜ்பாயை விட பெரியது. அவர் கெச்சம் கடிச்சார். நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன் சார், இப்படி ஒரு பொழப்பு எனக்கு தேவையில்லை, உனக்காவது பரவாயில்லையா? கஸ்தூரிபாய்க்கு 13 எழுதியிருக்கான், எனக்கு ஒரே வரியில் குழப்பிருக்கான்.
என்ன சார் கஸ்தூரி பாயல்ல கேள்னு ஓட்டிருக்கா? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? இதுக்கு தான் குழந்தைகளை பெண்ட்ரைவ் மாதிரி குருட்டு மனப்பாடம் பண்ணி மார்க் எடுக்கிற மாதிரி இல்லாமல் சுயம்பாக இன்னைக்கு இருக்காங்கன்றது தான் அவங்களுக்கு ஒரு அழகான விழா. இப்போ அடுத்து இந்த மேடைக்கு அவங்க ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் சேர்ந்து அது முடித்த உடனே அப்புறம் நீங்கள் எதை ப்ராப்பர்ட்டியெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் பின்பதியில் நம்ம பறை நிகழ்ச்சிக்கெலாம் முடிஞ்ச பின்னாடி நீங்கள் இருந்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியம். நான் பாட்டுக்கு தனி பேச்சுன்னு போட்டிருப்பேன், நான் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு வீட்டில் உட்காந்து பேச முடியாதா? அதுக்காக சொல்கிறது. இன்னொன்று உங்கள்கிட்ட பிடிச்சது யாரும் வாட்ஸ்அப் பார்க்காம ஃபேஸ்புக் பார்க்காம ஏன் பேசவே பார்க்குறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம் சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊரில் இவ்வளோ நேரம் பேச முடியாது. ஏன்னா அதுவும் அன்றைக்கெல்லாம் சமைச்சு பெண்கள் தட்டில் போட்டாங்க. இன்னைக்கு எல்லா பெண்களும் சமைச்சு நெட்டில் போடுது. நான் இன்று ரசம் வைத்தேன் ஃபேஸ்புக்கில் 8850 பேர் லைக் பண்ணியிருக்கேன். ஆனால் புருஷன் லைக் பண்ணல. இந்த அம்மா கேட்குது, ஏங்க எல்லாம் லைக் போட்டிருக்காங்க நீங்கள் ஒன்று ஓட்டனா? அவங்க எல்லாம் ரசத்தை பார்த்தவங்கடி, நான் தாண்டி ரசத்தை குடிச்சிட்டு குப்புறக்கு படுத்து கிடைக்கேன். அப்படின்னா எவ்வளோ அந்த பாருங்க உணவு முறை பாருங்க, ஆச்சரியப்படுத்துவாங்க. அதே போல் வீட்டுக்கார் 10 நிமிஷம் தூங்குனா தூங்குறட்டும் விடுங்க, பாவம் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, தூக்கத்தை இழந்தவர் கைதட்டார். எல்லாமே அந்த கைதட்டை வச்சு நான் கணிச்சிருவேன். தூங்கிட்டு இருக்காருங்க பாவம், தூங்கிட்டு இல்லாமல 1:45 இருக்கும் மிட் நைட். ஏன்னா சில நேரம் அவர் கொரட்டை ஓடுறதுல அவருக்கு தூக்கம் வராது. யாரு அப்படின்னு இருக்கான், பாட்டு ஏன் சத்தம் எனக்கு கேட்குதா அப்படின்னு தூங்கிட்டு இருக்கேன். 1:30 மணிக்கு அந்த அம்மா எழுப்புது, எங்க எந்திரிக்க, என்னங்க அப்படி செஞ்சு பட்டாரு கீழே விழுந்து, என்னடி என்னாச்சு என்னாச்சு? இந்தாங்க தூக்க மாத்திரை போடாமல் தூங்கிட்டீங்க. இப்படி ஒரு கொடுமை எங்கேயா நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இதுக்கு தான் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஒய்ஃபை கூப்பிட்றேன், லட்சுமி என்னங்க உன்னை கல்யாணம் பண்ணி 33 வருஷம் ஆச்சுமா? ஆமாம், எதுக்கு இந்த நேரம்? 33 வருஷத்தில் இன்னைக்கு தான் உன் சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்றீங்க? உன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்போ வெள்ளை முடியா கிடக்குது. இவ்வளோதான், பெரிய மாற்றம் கிடையாது. ஆச்சரியத்தை பார்த்துருக்கீங்களா? டாக்டர்கிட்ட போடவே ரேசை கொஞ்சம் காலை இழுத்து போனான். என்னங்க இப்படி வரீங்க? கால் வலி சார். கால் வலி இந்த 13 கிலோமீட்டர் வந்திருக்கீங்களே, ஒத்தாசிக்கு சம்சாரத்துக்கு கூட்டு வரவனே எதுக்கு தலைவலி வேற? பார்த்தீங்களா, இதில் யூனிக் காமெடியில் இந்த லிஸ்ட் இருக்குது, தேவைப்படுறவங்க சிரிச்சுக்குங்க. ஏன்னா மித்த ஊர் நம்ம வத்தலை குண்டில் சிரிக்கல, நான் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே வந்து சிரிக்கலாம் எனக்கு கஷ்டம். அதுக்காகத்தான் நல்ல மனநிலை. எல்லாராலையும் இப்படி உட்காந்து கைதட்டி சிரிக்க மாட்டாங்க. எனக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசமாக நினச்சிட்டு அடுத்து இந்த மேடைக்கு அவங்க கோயில்பட்டி பிக் பாஸ் அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்திருக்காங்கன்ற அர்த்தம் கிடையாது, வந்திருக்காங்க அவ்வளோதான். பட்டிமன்ற பேச்சாளராகவும் அதே போல் திரைப்படங்கள் நடிச்சிருக்கக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த அன்னபாரதி அவங்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. அவங்க இந்த மேடைக்கு வராங்க. வாங்கம்மா. அவங்க பாவம் கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்மளுக்காக. வெரி குட் மேடம். லைட்டு நல்லா இருக்கா? இங்கே நின்றுவா சார்? வெரி குட் சார். அதான் சார் நீங்கள் ஆன் பண்ணவே இல்லை. இங்கே வைக்கவா? ஏன்னா இங்கே இருக்கா? அவங்க ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. எஸ், வாழ்த்து சொல்லுங்கள். ஸோ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இந்திய தாயின் வயிற்றில் பிறந்து கடல் கடந்து வந்தாலும் தாய்ப்பாலை போல தமிழை மறக்காமல் இருக்கும் என் தமிழ் சொந்தங்களுக்கு அன்னபாரதியின் அன்பார்ந்த வணக்கங்கள். லைட்டாக கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குது, அதனால கொஞ்சம் த்ரோட் பெயின் மாதிரி தெரியல, த்ரோட் அந்த பெயின் இருக்க மாதிரியே. உண்மையிலே குழந்தைகள் தின விழா ரொம்ப அருமையாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. யாராவது தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னா அது குழந்தைகளாக மட்டும் இருக்கட்டும். ஏன்னா குழந்தைகளுக்கு மட்டும்தான் பாரமும் இருக்காது, துரோகமும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளை தூக்குனா கை வலிக்குது, ஆனா இறக்கி வச்சா மனம் வலிக்குது அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அழகான குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளலாம். சார் இப்போ என்னங்க சார் மேடம், அவங்களுமே ஆமா சாதாரண 1.5 மணி நேரம் 2 மணி நேரமா பேசக்கூடிய ஆள், ஒரே ஆள். ஆனா இன்னைக்கு நம்ம நேரம் அடுத்தடுத்த நிகழ்ச்சி போறனால ஆமா சில விஷயங்கள் மட்டும் அவங்க பேசுறாங்க. குழந்தைகளை பத்தி 1/2 மணி நேரம் பேசுவாங்க. சிலருக்கு ஒரு அம்மாலாம் டெலிவரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு. நார்மல் டெலிவரியா சிசேரியன் அதையும் சொல்லி அது நான் கேட்டு போன் பண்ணி சொல்றேன். ஆனா உண்மையிலேயே அன்னைக்கெல்லாம் வந்து பரமக்குள்ள 1 hour. ஆமா சார், நான் சாப்பா 1 hour பேசுனதுக்கு ஸ்பாட்லயே 50,000 ரூபாய் தேங்க்யூ ஃபைன் போட்டாங்க.
சில நேரம் அப்படி ஏற்றம் இருக்குங்க, முன்ன பின்ன இருக்கும். நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் என்னை பத்தி நானே அறிமுகப்படுத்திக்கிறேன் சார். ஏன்னா உண்மையிலே நான் எப்படிப்பட்ட பேச்சாளர்னா, நான் பேசினா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சார். ஆமா, அங்க வாசம் கேட்டுக்கிட்டே உள்ள வர மாட்டாங்க. இல்ல, தூத்துக்குடியில மருந்து குடிச்சாங்களா? நான் பேசி முடிச்சிட்டு மேடையை விட்டு கீழே இறங்கல சார். 5 பவுன் செயின் அத்துட்டு ஓடி இருக்காங்கன்னா நீங்க அந்த நிகழ்ச்சியோட இதை பார்த்துக்க. என் பேச்சை பாராட்டி விழா கமிட்டியாளர் கொடுத்தாங்கன்னா பேச்சு அப்படி இருக்கணும் சார். உண்மையிலே அவ்வளவு சிறப்பா பட்டிமன்ற நடுவராக இருக்காங்க. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இது ஒரு குழந்தைகள் தினம். குழந்தைகளை பத்தி நிறைய பேசிட்டோம், கொண்டாடிட்டோம், அவங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து. இவங்க வந்து ஆண்கள் பெண்கள் அவங்க நல்லா இருந்தா தான் குழந்தை நல்லா இருக்க முடியும். ஆமாங்க சார். எப்பயுமே நான் தான் குடும்பத்துக்கு உழைக்கிறேன் ஆண்கள் பேசுற உண்டு, நான் இல்லாட்டி வீடு எப்படி பக்குவமா இருக்கான்னு பெண்கள் பேசுற உண்டு. சரிங்க சார். அதை நீங்க இன்னைக்கு பெண்கள் சார்பா நீங்க பேசும்போது உங்களுக்கு அவங்க கைதிட்டுவாங்க. ஆண்கள் சார்பா நான் பேசும்போது எப்பயும் போல அமைதியா இருப்பாங்க. அதை நான் பார்த்து விரக்தி அடைஞ்சு உச்சத்துக்கு போயிருவேன். நீங்க ஆண்களை பார்த்து கெஞ்சுங்க, கைத்தட்டுங்கன்னு கெஞ்சணும், கதறணும். நான் பெண்களை பார்த்து சொல்லவே வேண்டாம், இப்படினாலே போதும். என்ன பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா? ஆனா நம்ம நிகழ்ச்சி சார், ஒரு போஸ்டர் தான் அவர் குமரன் சாருக்கு அனுப்பினேன். மித்த ஊருக்கு வந்தது, எங்க மக்களையும் சிரிக்க வைங்க வாங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே இப்படி வரலைன்னா இந்த அழகான ரசிகர் இழந்திருப்போம். சரிம்மா, நாங்க என்ன சொல்றோம், காலங்காலமா என்ன சொல்றோம்னா, அந்த காலத்துல இருந்து உங்களுக்கு மட்டும் எத்தனை பேர் பாருங்க, பெண்கள், பூவையர், வழக்கறிஞர், மகளிர், லேடிஸ், உமன். எங்க மதுரை ஆண்களுக்கு 4 பேர். கிறுக்கு பை, முட்டா பை, தெண்டச்சோறு, விளங்காத. பாத்தீங்களா சார், நாங்க என்ன சார் பாவம் செஞ்சோம்? கைத்தட்டல் அதிகமா வருது. விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் வளகாப்பு. ஆமா, எங்களுக்கு ஒரு ஈய காப்பு, ஒரு பித்தளை காப்பு, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லாம கிடக்கும். ஏன்னா சார், தமிழ்ல பெண்களுக்கு அத்தனை பேர் இருக்கு சார். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண், இத்தனை பேர் இருக்கு. ஆண்களுக்கு என்ன பேர் இருக்கு சொல்லுங்க? அதான் சொன்னேனே, பஸ்ஸோட பாருங்க, பெண்கள் உட்கார்ந்து சீட்டுக்கு சைடுல பிரமாதமா எழுதியிருப்பாங்க. பெண்கள், பூவையர், வழக்கறிஞர், மகளிர். ஆம்பளை நம்மளுக்கு என்ன எழுதிருங்க? திருடர்கள், சாக்கிறதை, புகைப்பிடிக்காதீர்கள், செருப்பு கழுத்தை அடிப்போம். இதுல 2 பேர் யூடியூப் ரெகுலரா பாக்குறவங்க வந்திருக்காங்க. ஓ அப்படியா? நான் பேச பேச பதில் சொல்லிட்டே இருக்காங்க மேடம். யார் அந்த 2 பேரும் தெரிஞ்சுக்கலாம்? அவளை கொஞ்சம் கடைசியில் உட்கார சொல்லவா? பூராம அந்த அவங்க தானே. உங்களுக்கு தெரியாத ஜோக்கு 20 ஜோக்கு வச்சிருக்கேன், ஒட்டேன்னா மிரண்டுருவீங்க. சார் உண்மையிலே பெண்கள்னாலே இந்த ஆடியன்ஸ்ல பாருங்க, என்னுடைய பெண்கள் முகத்தை பாருங்க சார், அப்படியே மலர்ந்த பூக்கள் மாதிரி சிரிச்ச முகமா இருக்குது. அப்ப ஆண்கள் என்ன சீரழிஞ்ச முகமாவும் இருக்கும்? அவங்களும் சிரிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க சார். நாங்க தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குளமா சார்? நான் எங்க காமெடி ரொம்ப லென்த்தா இருக்காது, தாமரை குளம் தெப்ப குளம் அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க வந்துருங்க மடக்கு மடக்குன்னு, சுருக்கம் சுருக்கமா தான் இருக்கும் சார். பெண்கள்னா கலைமகள் அம்சம் சார். அப்ப நாங்கன்னா களவாணி வம்சமா? பாத்தீங்களா, ரொம்ப இழுக்க மாட்டோம். இங்க பாருங்க, நதிகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி. ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது ஓடிரும். எங்க பறவைகளுக்கு பூரா பெண்கள் பேர் தான் வச்சிருக்காங்க. கிளி, மைனா, குயில், மயில். ஏன் ஆண்கள் பேர் வைக்கல? அது பறந்துரும். ஏங்க அந்த பூமியே பூமாதேவியின் பெண்கள் பேர் தான் வைக்கிறோம், ஏன் ஆண்கள் பேர்? அது பூகம் வந்து பொழந்துரும், அதுக்காகத்தான். ஆனா உண்மையிலேயே இவ்வளவு சொல்றீங்க. ஆமா, உண்மையை ஒத்துக்கிறேன். அப்படி ஒத்து. ஆனா ஒரு குழந்தை அப்படி, பெண் குழந்தை அப்படி சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றேன், ஐயோ கியூட்டி. ஆம்பளை சிரிக்கிட்டு இழிச்சா போய் மாதிரி வாய் வாய் இழிச்சிட்டு போய் உட்கார அப்படி. அது என்ன சார், எங்களுக்கு மட்டும் அப்படியே? ஆமா சார். அதே போல ஒரு குழந்தை, பெண் குழந்தை அப்படி தப்பி வரட்டும், கியூட்டா வரா. ஆமா, நாங்க ஆம்பளை போய் தவிட்டு குறவன் கூட்டி மாதிரி தவறி அம்பாரு. அவங்களுக்கு மட்டும் கிளி, மைனா, எங்களுக்கு மட்டும் வாங்க சார். என்ன சார் இப்படி ஒரு அவரு அந்த புது போன் வாங்கியிருக்காரு, அதை நீங்க பாக்கட்டும் இருக்கா, அப்படி முன்னுக்கு கொண்டு போவார். இதெல்லாம் ஏற்பட்டதானே சார் நம்ம ஊர்ல? புது சட்டை போட்டு முன்னுக்கு தட்டி விட்டே பார்த்திருக்கீங்களா சார்? எப்படி இருக்கீங்க கேட்டா தான் போவா. ஆனா உங்களுக்கு நான் இன்னைக்கு ஒரு நியூஸோட வந்திருக்கேன். அப்படிங்களா சார்? என்ன நியூஸ்? நியூஸ் வந்துருச்சுப்பா, ப்ராப்பர்ட்டி காமெடி வந்துருச்சுப்பா. ஆமா, இதுக்கு தான் நீங்க இப்படி தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் நான் பார்த்தேன், மித்த நகைச்சுவை சொல்லி பார்த்தேன். சொல்லுங்க மேடம், நீங்க பெண்கள் வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கு? நான் இடையில பேசுறேன் மேடம். அப்பப்போ கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கு பூராமே இன்னைக்கு தான் டைம் பாஸ் தான். ஒரே ஒரு கேள்வி சார். ஐயா முன்னுக்கு இருக்க பெரிய 2 பேர் பாக்குறாங்க, நல்லா பேசிக்கிட்டு திடீர்னு என்ன நியூஸ் டைம் பாஸ்ன்னு போயிட்டான் அப்படி. ஒரே ஒரு கேள்வி சார். சொல்லுங்க. மனசை தொட்டு பதில் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அது வயிறுங்க. எனக்கு கொஞ்சம் இறக்க மனசுமா, கொஞ்சமா போ சார். ஒரே ஒரு கேள்வி, மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு நாள் வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி இந்த வீடு எப்படி இருக்கும்? சொல்லுங்க.
அமைதியா இருக்குமா? அமைதியா இருக்கும்ன்றவே சத்தமா சொல்றாரு பாரு. அப்படிலாம் பொசுக்குன்னு சொல்லிடக்கூடாது சார். ஒரு நாள் வீட்டுல ஒரு பெண் இல்லாட்டி எப்படி இருக்கும்னா, மனசாட்சியோட சொல்லுங்க, சாப்பிடுற தட்டு விளக்காம இருக்கும், உடுத்துற ட்ரெஸ் கூட 7 நாளானாலும் அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கணும்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கும். கைத்தடல் எப்படி வருது பாருங்க. என் வீட்லயும் வீட கோயில் மாதிரி வச்சுக்கமான்ட்டு போயிட்டு வர, வாசல பெரிய உண்டியல் வச்சுட்டு போயிட்டா சார். இதா நீங்க கோயில் சார் இவ்வளவு சொல்றீங்களே, கும்புற சாமிக்கு என்ன சொல்றோம்? ஆன்மீகம் அப்படின்றோம், பெண்மீகம் தான் சொல்றோம் சார். கொஞ்சம் சில நேரம் கடி மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுத்து பல்ல கடிச்சிட்டு நீங்க எடுத்துக்கணும். அதே போல கும்புற சாமி என்ன சொல்றான்? என்ன? ஆண்டவன் தான் சொல்றோம், பெண்டவன் தான் சொல்றான். நானும் இந்த மாதிரியே சொல்லுவேன். ஐயோ, 10 பாட்டு 1000 பாட்டு சேமிச்சு வச்சுன்னா கூட பென் டிரைவ் இருந்தாதான் சேமிச்சு வைக்க முடியும், கூட ஆன் டிரைவ்ல சேவ் பண்ண முடியுமா? ஐயாவே கோச்சிட்டு போயிட்டார். நான் ஒரு 2 இதுக்கு பார்த்தாரு, அதுக்கடுத்துல அவர் பாவம் இப்படி ஒன்றும் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லடான்ட்டு அவர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போறாரா, வீசா போட்டு ஊருக்கே போறாரான்னு தெரியல. வந்துட்டாங்க சார். விரக்தி உச்சிக்கா போயிட்டார். அந்த அளவுக்கு நம்ம நகைச்சுவை இருக்கக்கூடாது இங்க. ஏன்னா அன்னைக்கெல்லாம் 110 வயசு சார். ஆமா, எங்க அப்பத்தா மாரியம்மாள்னு பேரு. 110 வயசு. எப்படி சின்ன விளக்குமாறு வச்சிருக்கோம். 4 மணிக்கு எந்திரிச்சு குனிஞ்சு கூட்டிக்கிட்டே போச்சுன்னா அடுத்த தெருவுக்கு போயிடும். நான் போய் சைக்கிள் எடுத்து மறுபடியும் கூட்டு வந்து விடுவேன், இங்கிட்டே போயிடும். என்னன்னா நல்லா வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா. இன்னைக்கு இந்த பிள்ளை வேக்கம் கிளீனர் 48,300 ரூபாய்க்கு இஎம்ஐல வாங்கி அந்த வேக்கம் குப்பையை கூட்டுறக்கு பிளக்கை சொறி 1 2 3 பாயிண்ட் வச்சுட்டு சுவிட்சை போடுச்சு. என்ன சவுண்ட் இது? குப்பை பூரா உரியுது. அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்தார், பார்க்குறாரு, வேட்டியை காணோம். பாயிண்ட் 4ல் வச்சதுனால 7ல் வச்சா என்ன? இது கொஞ்சம் ஓவருங்கய்யா. அவரால் ஒரு டீசெண்டா நிப்பாட்டா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் காலம் மாற்றம் சார். சார் போதும்ன்ற மனசு தான் மகிழ்ச்சியா இருக்கலாம் மேடம். 500 ரூபா மதுரையில் சித்திரத்தில் நடக்கும்போது 500 ரூபா சைக்கிள் நாங்கள் 5 பேர் உட்காந்து போனோம். இப்போ பாத்தீங்களா 4,80,000 ஒரு 2 வீலர். சரி, டயர் இருக்கு, லைட் இருக்கு, டேங்க் இருக்கு, எல்லாம் இருக்கு. உட்கார்றவனுக்கு இடமில்ல. 4,30,000 ரூபாய்க்கு சார். இன்னொன்னு 8,80,000 ரூபா. ஓட்டுருவன் தரையில் உட்காந்துருக்கு, அவர் சம்சாரம் ஏறி மேலே 3ஆம் மாடியில் உட்காந்துருக்கு. உட்காந்து போன் பண்ண, ஏறிட்டே கிறுக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்க, கம்பி எம்பியா எங்க உட்கார அப்படி உட்காந்து ஓட்டி போய்கிட்டு இருக்கான். அந்த அம்மா ஓம்னி பஸ்ஸில் வர வீட்டு பேசிட்டு வருது, நல்லா இருக்கீங்களா சார், எங்க உங்க வீட்டுக்கு அந்த கிடைக்காம பாரு அப்படின்னு. பாத்தீங்களா சார்? நீங்க பைக்கை சொன்னா எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஊர்ல எல்லாம் பாருங்க, பைக் எடுத்துட்டு ஆண்கள் வேகமா துப்பு 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 துப்புன்னு போறீங்கல்ல. இப்படி துப்பு துப்புன்னு துப்பிக்கிட்டு போற பைக் நான் பார்க்கல. பெரிய துப்பு கட்ட பைக்கா இருக்கும் போல. சரி, ஓகே, ட்ருன்னு போறீங்கல்ல, அதுக்கு அதே பரவாயில்ல. முன்னாடி இருக்கிற கார்ல போய் டம்முன்னு இடிச்சிருந்தீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா டிராபிக் போலீஸ் உங்க தரத்தரன்னு இழுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார வச்சிருவாங்க, எதுவுமே இல்லைன்னா. பட் இதுவே பின்னாடி உங்க ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு போய் அப்படி போய் டம்முன்னு இடிச்சா கூட, எதுவுமே இல்லாட்டா கூட, காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லேடிஸ் இருக்காங்க போட்டும், லேடிஸ் இருக்காங்க போட்டுன்னு விட்டுருவாங்க சார். அந்த இடத்துல கூட பின்னாடி ஒய்ஃப் இருந்தாதான் சார் புருஷனுக்கே கெத்து, தெரியுமா? என்னாச்சு? அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஐயோ, ப்ராப்பர்ட்டி காமெடி வேற உடையில வருது. அதானே லேடிஸ் இருந்தா மட்டும் போட்டும். ஆமா சார். எதுக்கு சொல்றாரு டிராபிக் போலீஸ்? அவனே ஒரு பிரச்சனையோட போய்கிட்டு இருக்கான், அவனை போய் அங்க போடா ஜனே முடிச்சு போடா போல அப்படி. இதான் எங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை சார். யோசிச்சு பாத்தீங்களா? இன்னொன்னு இருக்குல்லே கஷ்டமான விளையாட்டு என்னன்னு நினைக்கிறீங்க? நான் ஜல்லிக்கட்டு வர்ணனை பண்ணியிருக்கிறேன். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு தான் கடினமான விளையாட்டு. இல்ல, ஒரு நிமிஷம் கையில வேஸ்ட் பண்ணாங்க. ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் வெளியே வந்து அவனே கட்டப்பை அள்ளி போட்டு ஓடிடுறான். உங்களை விட்டா தெரியும். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான், தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. நான் கைதட்டு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா தட்டுறாங்களே, அவங்க மன குமுறல்ல இருக்காங்க. இல்ல, எல்லாரும் தட்டிட்டு வீட்டுக்கு எதுக்கு போறாங்க? வீட்டுக்கு போக வேண்டிய பாருங்க. சொன்னோம்னா எங்க பெண்கள் கேங்ல கை தட்டுறாங்க பாருங்க. உங்க பெண்கள் கேங்க பெருமையா பேசுறீங்களா? ஆமா சார். இப்ப கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. அக்கா ரோஸ் கலர் அக்கா என்னவா இருக்கீங்க? கலாக்கான்னு சொல்லுங்க. ஆமா கலா. எனக்கு அடையாளம் தெரியலையா? அக்கா வீட்டுல இருக்கும்போது என்னக்கா வேற மாதிரி இருந்தீங்க, பளிச்சுன்னு இருக்கீங்க. இப்ப அவங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா. பாப்பா நீங்க என்ன வரீங்க? மாத்தி சொல்லாதமா, நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னா தான் ஜோக்க போட முடியும். நீ என்ன ப்ராப்பர் ஏதோ ஒன்று சொல்ற இங்கிலீஷ்ல, ஹவுஸ் ஒய்ஃப். வெரி குட். இன்னைக்கு உனக்கா என் தொல்லியே மாத்திச்சு பாவா.
அக்கா நீங்க என்ன இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா. அவங்க சொல்லு, நீயாவது சொல்லிட்ட. அந்த ஜோக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா சொல்லுங்க. 5 பேர்ட்டு தான் கேட்டேன் சார். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். யாராவது ஒரு ஆள் என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்கேன்னு சொன்னீங்களா? அங்க ஒரு கேங் ஆட்டோமேட்டிக்கா வருதே சார். அது நான் $100 அவங்ககிட்ட கொடுத்து கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். சும்மா நான் ரெடி பண்ண முடியுமா சார்? பெண்கள் நாங்கெல்லாம் சாமி சார். அப்புறம் உங்களுக்கு பேய் பிடிக்குது. பேய்க்கு கூட உங்க முகரக்கட்டையை பிடிக்கல, எங்களை தான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப ஆரம்பிச்சிருவோம். இதே மனைவி தான் எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் மனைவி அவர்னு ஆசைப்படுறேன்னு சொல்ற ஒரு ஆம்பளை கைதுக்கும் பார்ப்போம். என்ன பொசுக்குன்னு தூக்கிட்டாங்க? அந்த 4 பேர் தூக்குறாங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு காது கேட்காது. இல்லாட்டி எதுக்கு தூக்குறாங்க? ஒரு ஆள் தூக்குனாரு, இதே மனைவி தான் டபக்குன்னு இருக்கு. ஆத்தாடி, இங்க செந்தில் சார் தூக்குறாங்களான்னு பாருங்க. ஆமா, அவர் பின்னா இருக்கனால தூக்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கலா. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், ஒரு 3 பேர் தூக்குனீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுல 2 பேர் எப்படி தூக்குறாங்க தெரியுமா? அவங்க தூக்கல, பக்கத்துல வைப்பு தூக்கு என்னையோட ஒருத்தி உனக்கு ஒண்ணு கிடைச்சிருவாளாக்கும் அப்படின்னு. இதுதான் சார் ஆண்கள் மனசு. இப்ப பெண்கள் கிட்ட இதே கேள்வி கேட்டு பார்க்க எங்களுடைய பாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல கட்டுன புருஷன் கருப்போ சோப்போ லூசோ கூசோ குட்டையோ நெட்டையோ வழுக்கத்தலை இல்லாதவனோ தொப்பை இல்லாதவனோ கொரோனா வந்தவனோ கொரோனா வராதவனோ போதுமா? இவ்வளவு அசிங்கம் போதும். இதுக்கு மேல அந்த ஜோக்கை சொல்லி நாங்க எந்திரிச்சு நின்று 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற இதே என்னுடைய கணவன் தான் எனக்கு கணவனா வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க சார், பாருங்க கலா மேடம்லாம் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே தூக்கிருக்காங்க பாருங்க. முன்னாடி பாருங்க, அவங்க செந்தில் சார் எல்லாரும் பாருங்க எல்லாரும். ஆச்சரியம் எனக்கு என்னன்னா, இதே மனைவிதாண்டப்ப ஒரு 4 பேர் கை தூக்கிருந்தாங்க. கைதான் தூக்கி இருக்கு, முகத்தை பார்க்கணுமே. ஆனா பெண்களை தூக்கணும்னு சிரிச்சுக்கிட்டே, பாசம் லவ். இவனை மாதிரி கிறுக்கு போய் எனக்கு கிடைக்க மாட்டான் சார். 3 மணிக்கு தோசை சுட்டாலும் தோசை விடுவாரு, முருவலை தோசை விடுவாரு. யார் நம்மளுக்கு கிடப்பா? ஆனா ஆண்கள் எப்பயாவது கோபத்துல ஒரு வார்த்தை பேசிடும். லூஸ் மாதிரி பேசாத. நானா லூசு? அந்த நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் குடும்பம். அவன் இருப்பாடா சார் அதுக்குள்ள? அதுதான். அப்படி இல்ல சார், இன்ன வரைக்கும் கைதட்டல் வந்துகிட்டே இருக்கு. சிலரு கைதட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்க கைதட்ட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு டிபிகல்ட்டான ஆடியன்ஸ் சார். இல்ல சார், ஒரு காலத்துல ஆண்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்துல ஆண்களுக்கு இணையாக பெண்கள் கூட்டம் இவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டினா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம், நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம், நீங்க ஃபிளைட் ஓட்டினா மேடம் நீங்க ஃபிளைட் ஓட்டிடுவீங்கல்ல. அறிவுங்களா? வயலட் கலர். அவங்க சொல்றாங்க வாழ்க்கையை ஓட்டுறது பெரிய விஷயமா இருக்கா, நான் எங்கிட்ட ஃபிளைட்டை ஓட்டு நம்ம பாட்டுக்கு தென்னை மரத்தில் இடிச்சிட்டு போறதுக்கா? அது கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன் சார், பெண்கள் அங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல ஆண்களே கைதட்டுங்க. ஏன்னா ஒத்துக்கோங்க சார். கலெக்டர்ல கேரளாவில் ஒரு கலெக்டர், சின்ன வயசு பொண்ணு, ஒரு கை இல்லாத பொண்ணு. ஆமா, விமான ஓட்டியா 17 வயசுல. நிறைய சொல்லலாம். மலைவாழ் இனத்தில் எல்லாரும் இன்னைக்கு பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும். ஒட்டுமொத்த ஆண்கள் நாங்க நினைச்சா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால் தொட முடியாது. நான் வாஷிங்டன்ல இத்தனை வேற ரசத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கலைமதி மேடம் கோச்சுக்கிறாங்க, அவங்க பிரமாதமா வச்சாங்க. ஏன்னா மறுபடியும் நான் டின்னர் அங்க போய் தான் சாப்பிடுறேன். ஏன்டா என்கிட்டே சாப்பிட்டு சொல்லிட்டு போறியா? உண்மையில அப்படி இருக்குன்னு சார். ஆனா எனக்கு ஒன்று ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க சார், ஏன் நான் பெண்களுடைய சாதனை சொல்றேன். இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் ஒரு பெண் 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 286 நாட்கள் விண்வெளிக்கு போயிட்டு இந்த பூமியில கால் பதிச்சிருக்காங்க. அந்த சிங்க பெண்ணுக்கு ஆண்களும் சேர்ந்து கைத்தறல் கொடுக்கலாம் சார். சார், பெண்கள் இன்னைக்கு நாங்க நாசாவுக்கு போறோம். நாங்க நாசமா போறோம் வார்த்தை. நான் உங்களை பாராட்டுறேன். சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 286 நாள் விண்வெளிக்கு போனதை நியூஸ்ல போடுறீங்க, டிவில போடுறீங்க, பேப்பர்ல போடுறீங்க, வாட்ஸ்அப்ல போடுறீங்க, அவ்வளவுதான். கூட 3 ஆம்பளை பைய வபா குஞ்சு மாதிரி போனானே, ஏதாவது ஒரு நியூஸ்ல ஓட்டிங்களா சார்? செம்மறியாடு மாதிரி போனாங்க சார். அவங்க வாட்டுக்க பேச்சு கேட்டுட்டு, வில்மோர் அவர் பேர் வில்மோர். அவருக்கு பாலை ஊற்றி படுக்க வச்சுட்டீங்க, மோர்னு பேர் வச்சனால. நான் அதான் வகுத்துருச்சு எங்களுக்கு. ஆனா எங்க பக்கம் ஒரு தப்பு இருக்கு. சொல்லுங்க. எப்பயாவது வெளியே போறப்ப நம்மால அந்த லுங்கிய கலத்தி உதறி அப்படி கொடியில போட மாட்டார். 2 மடிப்பை எடுத்து விட்டுட்டு அப்படின்வாரு, ரவுண்டா விழுந்துரும், தவி போயிடுவார். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த ரவுண்டு ஹால்லேயே கிடக்கும். 4 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்குவார்.
இவ்வளவு ஒரிஜினலா பண்றாருன்னா இதைத்தான் அவர் தான் பண்றாருன்னு அர்த்தம். சார் நாங்க என்ன அர்த்தம்? என்ன? எது செஞ்சாலும் ஒரு அர்த்தம் இருக்கும் சார். என்ன சொல்றீங்க? இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், யார் அழகு, பெண்கள் அழகா ஆண்கள் அழகா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. பெண்கள் நாங்க தான் சார் அழகு. பெண்கள் அழகுன்ற ஒரு ஆளுக்கு எதுக்கும் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், திடீர்னு ஆதார் கார்டை கட்டுவாண்டி. பாத்தீங்களா? அழகு நாங்க சார். நீங்க அழகுனா ஆண்கள், நாங்க பேரழகு. பேரழகு இல்ல, பேருக்கு தான் அழகு. ஒரிஜினல் பியூட்டிஸ் என்னைக்குமே பெண்கள் நாங்க தாங்க. இப்ப கிளம்பி வர சொன்னாங்க, நான் ஒரு கோட்டு மட்டும் தான் எடுத்து போட்டேன். சரி, எதுக்கு இந்த கோட்டு போட்டிருக்கேன்? எதுக்கு? நான் ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடின்னு அர்த்தமா? சட்டை பின்னாடி கிழிஞ்சிருக்கு, தெரியாம இருக்கிறதுக்கு இந்த கோட்டை போட்டிருக்கேன். இதான் எங்களுடைய ஆண்கள் நிலைமை. 10 நிமிஷத்துல வந்துட்டேன் சார். இவங்க கிளம்பி வர்றதுக்கு 1.25 மணி நேரம். என்னன்னு பார்த்தா 55 கிரீம் எடுத்து வச்சிருச்சு டேபிள். எல்லா கிரீமும் எடுத்து வச்சு கடைசியில் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுது. என்ன பண்றேன், ஜுல்லுன்னு இருக்கும் அப்படின்னு. பாத்தீங்களா, இத்தனை கிரீம் போட வேண்டியது. இப்போ மழை வெஞ்சுன்னா நாங்கள் ஆண்கள் டீ குடிப்போம், காப்பி குடிப்போம், அப்படி ரசிப்போம் மழையை. நீங்க மழை வெஞ்சுன்னா பதறுவீங்க, ஐயோ லிப்ஸ்டிக் ஒழுகுதுட்டே கதறையுதுட்டே ஓடுறே அப்படின்னு. இப்போ நாங்கள் மேக்கப் போட்டிருக்கோன்னு சொல்றீங்களா? மேக்கப் போட்டிருக்கேனா? பார்த்தா தெரியாதா சார்? நான் மேக்கப் போட்டிருக்கேனா சார்? இந்த லைட்டாங்க, அது லைட் எரியனால அப்படி இருக்குமா? இல்ல இல்ல பெண்கள் சார், நான் ஒத்துக்கிட்டேன். பெண்கள் நாங்கெல்லாம் ஏன் மேக்கப் போடுறோம்? நாங்கள் லாக்கப்பில் போறதுக்கு தான். கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். இருந்தாலும் அந்த நீ என்ன மேக்கப் கொஞ்சம் முத்து கொஞ்சம் இல்ல, நான் ஏன் மேக்கப் போடுறேன்னா ஒரு அழகுக்கு தான் அழகு சேர்க்க முடியும். நல்லா அவன் முகத்தை உத்து பாருங்க, தோசைகளை திருப்பி போட்ட மாதிரி இருக்கு. எப்படி அழகு சேர்க்க முடியும்? ஒரு நடுவரை கூட்டு வந்து வெளிநாடு கொண்டு வந்து தோசைக்கல் அம்மி குழவி இப்படி அங்க மேடையில் பேசுறது. எப்படி நீங்க ஆண்கள் அழகுன்னு சொல்றீங்க சார்? வீட்டுக்குள்ள பெண்கள் அழகு நான் ஒத்துக்கிறேன். காட்டுக்குள்ள வந்து பாருங்க, ஆண் சிங்கம் தான் பெட்டரி வச்சிருக்கும். நடந்து வரும்போது ஒரு அழகு. ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். பெண் சிங்கம் பெடர் இருக்காது, வால் இருக்காது, அது உசுரே இருக்காது. சில நேரம் ஒரு 4 ஆண் சிங்கம் கை தட்டிடுச்சு. ஆண்மயில் பெண்மயில் பாருங்க, ஆண்மயில் தான் தோகை விரித்து ஆடும். இவ்வளவு வரி கொஞ்சம் தள்ளிப்போமா, தோகை விரிச்சு இவ்வளவு ஒரு தோகையை விரிச்சு அங்க ஒரு அம்மா பாக்குது, அறுபத்த பிள்ளையோ பாவம், என்னென்னமோ குரலி வித்தெல்லாம் காமிக்கிறானே, இந்த மதுரைக்கார பையன் பாவம் அப்படின்ட்டு இறக்கப்படுறாங்க. அதே போல ஆண் யானை பெண் யானை பாருங்க, ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்கும், நடந்து வரும்போது அம்சம். சேவல் கோழியை பாருங்க, கொண்ட வச்சு அப்படி வாழு, காலையில கொக்கரக்கோன்னு கூவுது, சாயந்தரம் குக்கர்ல வேகுது. எங்க ஆண்கள் நிலமூரா வேகுற நிலைமை தான். அதுலயும் பாருங்க, ஏன் வீட்டுக்கு விருந்தாடி வந்தா கோழி அடிக்க முடியும்? அது முட்டை கோழி, சேவல் அடி. திருவிழா வருது, ஏன் ஆடு அடிக்க முடியாது? ஆடு குட்டி ஓட போகுது, கட்டாய உரி. அடி வாங்குறவங்க நாங்க தான். இன்னொன்னு சொல்றேன், நீங்க எந்திரிச்சுன்னு கைதிட்ட போறீங்க, சொல்லிருங்க சார். வீடு கட்டுறப்ப இன்னைக்கு தான் லாரி டிராக்டர், அன்னைக்கெல்லாம் மாட்டு வண்டி. வீடு கட்டுறப்ப செங்கல் சிமெண்ட் சல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து வீடு கட்டி முடிக்கிற தட்டிக்கு 7 மாசத்துக்கு கஷ்டப்படுறது அந்த காளமாடு. காலையில வீட்டுல கிரகப்ப சென்னைக்கு காளமாடை கொல்லப்பக்க கட்டிட்டு பசுமாடை கூட்டு வருவாங்க. எந்திரிச்சு நின்னுட்டாரு மனுஷன், அவர் தான் வெறித்தனமான ரசிகர். பாத்தீங்களா, அப்படி நான் சொல்லி வச்சுட்டு வந்தேன். என்ன இந்த ஜோக்கப்ப வெளியே போயிடாதீங்கன்னு, இதுக்கு நீ எந்திரிச்சு நிக்கணும். ஆனா நீங்க இவ்வளவு சொன்னீங்கன்னா நானும் சொல்லுவேன் சார். உண்மையில எந்த சிங்கம் வேட்டையாடும்? பெண் சிங்கம் தாங்க வேட்டையாடி ஆண் சிங்கத்துக்கே சாப்பாடு கொடுக்கும், தெரியுமா சார்? 40 யானை முன்னாடி போனா கூட எந்த யானை வழிநடத்து செல்லும்னா பெண் யானை தான் வழிநடத்து செல்லும். ஆம்பளை யானை பக்கு 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 பக்குன்னு பின்னாடி தான் போகும் சார். அவ்வளவு ஒரு யானை பக்கு பக்குன்னு போச்சான் சார். இந்த ஐயா டக்கு டக்குன்னு கிளம்பிட்டார், ஓடிட்டார். என்ன இருந்தா கூட அடுத்த ஜோக்கு கேட்டுரும் நினைச்சு. அப்புறம் உண்மையில சேவல் கூவுனாலும் ஏன் கோழி கூவுதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க தெரியுமா? சேவல் 10 மணி கூவும், 11 மணி கூவும், 12 மணி கூவும், கூவ வேண்டிய 4 மணிக்கு குப்பரக்க விழுந்து கிடக்கும். அந்த நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோழி தான் சேவலை எழுப்பி விடும். நேரமாச்சு எந்திரி, எந்திரி அப்படின்னு எழுப்பி விடும். அதனால ஒரு நிமிஷம், எந்த ஊர் சொன்னீங்க? கோவில்பட்டி சார். பாத்தீங்களா சார், செல்போன் வந்த பின்னாடி மனுஷனே மனுஷன் பேச மாட்டேங்கிறான். இவங்க ஊர்ல கோழி பேசிருக்கு. அது சேவல்கிட்ட போய், ஏய் எந்திரி, இந்த டைம் ஆச்சு எந்திரி, என்ன அசந்துட்ட? பாத்தீங்களா சார், அதுக்கு நீங்க கை தட்டுறீங்க. ஆனா நான் பாத்தீங்களா அறிவுபூர்வமான விஷயத்தான் சொன்னேன். ஆனா உண்மையிலே சார் வந்து மயில் மாதிரி நல்லா அழகா மிமிக்ரி பண்ணாப்ல. மயிலுங்க உண்மையிலே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட உங்களுக்கு இப்ப கண்ணு முன்னாடி காமிக்க போனா உண்மையிலே மிமிக்ரி உங்களுக்கு தெரியல, நம்ப மாட்டேங்கிறாங்க வாஷிங்டன் மக்கள். உண்மையில நகைச்சுவையை வந்து எந்த அளவு நீங்க டெலிவரி பண்றதுல நீங்க ஒரு வள்ளல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ரொம்ப வந்து
வாசிங்க மக்களுக்காக நான் வந்து பெரிய சந்தோஷம். என்ன பெரிய வல்லல் மிமிக்கிறீண்ட பூரா முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. வரும் 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 சார். அதான் எங்கள் தமிழ் சொந்தங்களே ரொம்ப இனிமேல் இந்த வாய்ஸை பேசினேன் என்னன்னு கேளுங்க. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலியர் சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்றீங்க? என்னத்தா சொல்றீங்க? ஐயோ எனக்கே. நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உள்ள வரும்போது கேட்க போறேன் சொல்லி இந்த ஒரு வாசிக்கிட்டு போற சொல்ல கூட அத்தனை பேர் எந்திரிச்சு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கும்போது. ஐயா வாங்க, என்ன அங்கே போய் அலையிறீங்க, உட்காருங்க, மென்னுங்க, ஜோக்கு கேளுங்க. நகைச்சுவையை துபாய், சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் என்று உலக நாடுகள் புறா சுத்தி சுத்தி சொலண்டு சொல்வதில் நான் அந்த வாய்ஸ் பேச போகிறது 2 செகண்டு, அதுக்கு இன்றோ 13 நிமிஷம். உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளோதாம்மா. அதுலயே 1000 பொருள் இருக்கு. அப்படி அடுத்து வரும்னு நான் ஆவலா எதிர்பார்த்தேன். அதெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நகைச்சுவையை பாசமாக சொல்வதில் கேப்டன் விஜயகாந்த். இப்பதாம வாய்ஸ் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு ட்ரை பண்ணுங்க சார், முடியும். அடுத்து ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. இல்ல ட்ரை பண்ணுங்க நல்லா நான் காந்தியா மாறுறதும் சுபாஷ் சந்திர போஸா வாழ்றதும் நீங்க நடந்துக்கிற பொறுத்தா இருக்கு. நகைச்சுவையை இளைஞர்களுக்கு நான் ஒரு பட்டிமன்றத்தில் 2-3 வாய்ஸ் பேசினேன். அதை உத்து கவனிச்சுட்டு எங்க வந்து என்னை மாட்டி விடுறாங்க பார்த்தீங்களா. நான் என்ன சொன்னேன், நம்ம ஊர்ல ஒரு பழைய பாண்டியான் ஒரு படத்துல ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி. அந்த பக்கம் எம்ஆர் வருவார். டேய் ஏண்டா அவனை அடிக்கிறீங்க ஐயா, கொடுத்த கடனை திருப்பி தர மாட்டீங்க ஐயா, ஏண்டா கொடுத்தீங்க ஐயா, இல்லேன்னு கேட்டா கொடுத்தோம்யா, இல்லா வேண்ட கொடுத்தா எப்பரா திருப்பி தருவா. சின்ன விஷயம்தான். இல்லேன்னு கேட்குறேன் கொடுத்தீங்கன்னா எப்படி திருப்பி தருவேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் இருக்கு, மீனிங்ஃபுல்லாக இருக்கு. இப்போ நம்ம குழந்தைகள் ரெடி ஆயிட்டாங்க. கண்டிப்பா. அன்னபாரி இந்த த்ரோட் ப்ராப்ளத்தோட நம்மளுக்கு பேசியிருக்காங்க. யாரும் எந்திரிச்சு போயிடாங்க. அடுத்து ப்ராப்பர்ட்டி கம்பெனி கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் நாங்கள் வர்றோம். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக, இன்னும் கொஞ்சம் எனர்ஜியா சில நகைச்சுவை உங்களோட பயந்துக்கிறோம். டீ குடிச்சிட்டேன். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக சிரிக்கணும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது நீங்களாம் ஒரு 3 வருஷத்துக்கு உடல் உற்சாகத்தை தர நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி எங்களை மீண்டும் இந்த வாசிகனர் வட்டார தமிழ் சங்க அழைத்தமைக்காக தலைவர், அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெருமக்கள் நன்றி சொல்லிக்கிறேன். குமரன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். செந்தில் சார் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்படியே இருங்க, மீண்டும் வர்றோம். நம்ம குழந்தைய நிகழ்ச்சியை பார்த்த பின்பு உங்களுடைய அன்பான ஆதரவுக்கு பெரிய பெரிய நன்றியும். நன்றி நன்றி நன்றி. 13 மக்கள் இருக்கீங்க, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். சவுண்டு வச்சுங்க சார், கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இல்லாட்டி ஏன் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. நான் ஒன்று அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க சார். அடுத்தது இங்கிட்டு ஒரு ஸ்க்ரீன் போய் நான் மறைஞ்சிருவேன். அதனால் வாட்ஸ்அப்பில் தான் உங்களுக்கு பேசி அனுப்ப போகிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்குது. ரொம்ப சிரமம் எடுத்து பேச அளவுக்கு. ஏன்னா நீங்கள் நல்ல ரசிக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஈஸி. சில இடத்துல ரொம்ப போராடுவோம், இங்கே வேலையே கிடையாது. அதே போல் சில மேடைகளுக்கு போகும்போது என்ன நடக்கும்னா, இங்கே அந்த குழப்பம்லாம் இல்லை. பொன்னாடை போத்துறேன், ஆனர் பண்ணுறேன்னு சொல்லி டைம் இழுத்துருவாங்க. அன்றைக்கெல்லாம் சேலத்தில் பொன்னாடை போத்துறேன்னு ஒரு பெரிய சால்வையை கொண்டு வந்தார். பட்டார் 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 என் கண்ணு முன்னிக்கே உதறார். அதுக்குள்ளே ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று விழுந்துச்சு. அதை எடுத்து எனக்கு போத்திட்டு பொன்னாடி அவர் கொண்டு போயிட்டார். இப்போ நான் கேட்டேனா சார் அவர்கிட்ட, இதெல்லாம் நடக்கும் இங்கே. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸு. இன்னும் சில இடத்துல கல்யாண மண்டபத்தில் நான் மாட்டேன்னு நம்ம ஊரில் இந்த ரொம்ப வற்புறுத்தி கூட்டு போயிடுவாங்க. வாங்க சார் வாங்க அப்படி. கல்யாண மண்டபத்தில் பொண்ணு மாப்பிள்ளை இப்படி உட்காந்துருப்பாங்க, என்னை இப்படின்ட்டு பேச விடுவாங்க. இந்த கிஃப்ட்டு கொடுக்க வரவங்களாம் இடைஞ்சலா இருக்குன்னு கொஞ்சம் தள்ளிடுங்க சார் அப்படின்வார். இங்கே நிற்பேன். போட்டோ எடுக்கிற எனக்கு மறைக்குது, அப்படி போங்க அப்படின்ட்டார். அங்கே போயிட்டேன். வீடியோ எடுக்கிற எனக்கு மறைக்கு, கடைசி போங்க அப்படின்ட்டார். அந்த ஓரமாட்டு பேசிக்கிட்டே ஒரு பாட்டி வந்தாங்க. தம்பி அந்த ரூமு சும்மா இருக்கு, அதுக்குள்ளே பேசி பார்ப்பேன். பாத்ரூமில் 10 நிமிஷம் பேசிட்டு வந்து சார். ஆமாம் சார், இந்த நல்லா சிரிக்கிறோம் பின்னாடி இருக்கீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். நாம் சொல்லிட்டு உங்களை அங்கேயே எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் உண்மையிலே சாரெல்லாம் பாருங்கள், குழந்தையாக மாறிட்டார். அப்படி தான் இருக்கணும். ஒன்று குழந்தையாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, இல்லாட்டி குழந்தை தன்மையோடு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் ரசிக்க முடியும். அதே போல் எல்லா மேடையும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது சார்.
எப்பவுமே நாம் உருக்கமாக பேசணும்னு பேசுவோம். அதே போல் ஒரு பேச்சாளர் யாருன்னா எதை பேசணும் அப்படின்றது கூட தெரிய தேவையில்லை, எதை எங்கே பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சால் போதும். வாயை பயன்படுத்தலாம் பேச்சாளர் இல்லை, வார்த்தையை பயன்படுத்தவன் தான் பேச்சாளர். நல்ல வேலைக்கு பாயிண்ட்டும் கைதிட்டுறீங்க, ஜோக்கும் கைதிட்டுறீங்க, சந்தோஷம். சில இடத்துல ரெண்டையும் விட்டுட்டு ரெண்டாங்கச்சியாக கிடப்பேன் நான். நல்லது. வாங்க, தாய்க்குளங்கள் ஒரு ஊரில் நடந்த சம்பவம் கேள்விப்படுங்க. ராமேஸ்வரத்தில் அந்த டேனிங்கில் கடற்கரையில் ஒரு 10 அடி உள்ளே போய் முங்கி குளிச்சா நினச்சது நடக்குமா கேள்விப்பட்டு, அதை கேள்விப்பட்டு தூத்துக்குள்ளேருந்து 2 பேர் கிளம்பிட்டாங்க. போய் வீட்டுக்காரர் அந்த இடத்துல அப்படி முங்கி குளிச்சுட்டு அப்படி தண்ணியை தெளிச்சுட்டு வந்துட்டார். இந்த அம்மா உடனே நடக்கணும்னு நினைச்சதுன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் முங்குச்சு. அவ்வளோதான், எந்திரிக்கலை. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினைச்ச நடந்துருச்சு. அதுக்கு பேர் அது பாயிண்ட் இல்லை. இந்த மாதிரி குடும்ப விஷயம் சொல்லும்போது ஏன் இன்வால்மெண்ட் ஆகுறீங்கன்னா தெரியுது, காரணம் தெரியுது. ஏன்னா ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, எப்பா காட்டுக்குள்ள உன் சம்சாரமும் உங்க மாமியார் வர்றாங்க, திடீர்னு ஒரு காட்டெருமை முன்னாடி வந்துருச்சு, நீ மாமியாரை காப்பாத்துவியா மனைவியை காப்பாத்துவியா? அவன் சொன்னான், நான் காட்டெருமை எப்படியாவது காப்பாற்றுவேன், ஏன்னா அதுகளவே விரட்டிடும். இப்பெல்லாம் சொன்னால் தொடர்ச்சியாக கை தட்டுவீங்க. ஆனால் தாய் குழந்தை எனக்கு மனசுக்குள்ளேயே நீ திட்டுவாங்க, எதை போய் எங்கே சொல்கிறேன் பாரு அப்படின்னு. அதனால் நல்ல சபை, இதெல்லாம் எனக்கு ஆச்சரியமானது. இத்தனை மைல் கப்பால் வந்தும் தமிழை நேசி, தமிழுக்காக ஏன் ஒரு விழா எடுக்கணுன்றது சொல்கிறேன். தமிழ் 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 நீங்கள் வேகமாக சொல்லும்போது அமிழ்து அமிழ்துன்னு ஒரு முடியக்கூடிய வார்த்தை. இங்கே நடந்ததே சொல்கிறேன். அமெரிக்க ஐநா சபை அந்த நுழைவாயிலில் என்ட்ரன்ஸில் ஒரு வாசகம் எழுதணும், யாரோட மனசையும் புண்படுத்தாத அழகான வாசகமாக இருக்க வேண்டும். 6800க்கும் மேற்பட்ட மொழிகள் உலகத்தில் இருக்குது. அந்த மொழிகளில் ஐநா சபை வாசல் எழுதுகிற மாதிரி எந்த மொழியில் இருக்குது அப்படின்னு தேடி எடுத்து கடைசியில் நம்ம ஐநா சபையில் என்ன எழுதி போட்டான்னு தெரியுமா? நுழைவாயிலில் யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எழுதி போட்டாங்க சார். இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெருமை சார். பார்த்தீங்களா? அதனால தான் அதுக்கு ஒரு விழா எடுக்கிறோம், ஐயா அவர்களை வழிபடுறோம், பாராட்டுறோம். பெரிய விஷயம். நீங்களும் நான் கூட போயிட்டு திரும்பி வரும்போது இந்த இடமே எம்டியாக கிடக்கும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இருக்கிறது எதுக்கானா இந்த இசைக்குழுவை பார்க்குறது. ப்ராப்பர்ட்டி காமெடிக்கா ஐயோ திடீர்னு இப்படி கேட்குறீங்களே, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, படபடன்னு வருது எனக்கு. ஆமாம், இருந்தாலும் ரெடி பண்ணிடுவோம். ஏன் என் ட்ரெஸ்ஸில் கோடு கோடாக இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? ஏன்னா என்னுடைய ட்ரெஸ் கோடே அதுதான். ஐயோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஜோக்கு சொன்ன யாரா கை தட்டுறீங்களா? இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் சார் இப்படி ஆயிட்டோம். பரவாயில்ல. அதே போல் இந்த குழந்தையெல்லாம் இருக்கிறல கேட்குறேன், அதெல்லாம் ரொம்ப நேரம் ஓடிடும். அதை கேட்டோம்னா நிறைய மேடைகளில் போய் பழக்கப்பட்டதில் சிலர் எங்கே எதை பேசன்னு மாற்றி பேசுகிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்காங்க, வாழ்த்தி பேசுகிறவர் தெரிஞ்சா வாழ்த்தல பேசாமல் போகலாம். பேசுகிறார் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து, பகவத்கீதை மாதிரியே பேசியிருக்கார். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. அவங்க முழிக்கிறாங்க. எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். திருண்டு 3வது இடம் தான் ஒரு அடி வாங்கி ஓடின இடம். பேசாமல் இருக்குங்களா? எது இன்று உன்னுடையதோ அப்படின்ட்டுருக்காரு. ஓட்டியிருக்காங்க. ஏண்டா சண்டால பாவி, நாங்கள் கந்து வெட்டிக்கு வாங்கி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எனக்கு என்ன ரசனைனா, நான் சொன்னேன் ஏற்கனவே, பார்க்குறீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் விட்டுட்டு. ஏன்னா ஒரு காலத்தில் ஊருக்கு வந்தால் என்ன சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஊருக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராமல் போயிட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறேன், என்ன ஃபேஸ்புக்கில் வந்துட்டு லைக் போடாமல் போயிட்டீங்க மாதிரி பார்த்தீங்களா சார்? அதுலேயும் சார் இந்த வருஷத்தில் முதல் நாள் காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு சார். இன்ன வரைக்கும் எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. காலையில் சாமியை கும்பிட்டு இந்த வருஷமே நல்லா இருக்குன்னு வெளியே வரேன், 6:05 எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ். என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? கிரைண்டரில் அரிசியை போட்டா மாவு, வாயில் அரிசியை போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. ஏண்டா ஜோக்குக்காக என்னைக்கு போடணும்னு தெரியவிடாமா? முதல் எஸ்எம்எஸை படிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். அது மாதிரிலாம் நிறையா நெகட்டிவ் வரும் சார். சிரிப்பதற்கு நாம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும், அழுவதற்கு நம்ம சுற்றி உள்ளவங்களே கற்றுக் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா? என்ன காரணம்னா, கால்கள் நனையாமல் கூட கடலை கடந்தவன் உண்டு, ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவன் எவனுமே இருக்க முடியாது. அதுக்கு தான் உங்களை நாங்கள் மேடைக்கு வந்து தயவு செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறி. ஏன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது.
நீங்கள் பஸ்ஸில் போகிறப்ப போயிருக்க மாட்டீங்க, 3 பேர் உட்கார சீட்டில் நடுவில் சிக்கிடக்கூடாது. இந்த சைடில் உள்ள 2 பேரும் நம்மளை கொண்டு கொலையை அத்திட்டான்னு வச்சுக்க. பஸ்ஸு கிளம்புதான் நீ சிரிச்ச மாணிக்கு இருப்பேன். 2 கிலோமீட்டராக போயிருக்கும், தொப்புன்னு தோல்பட்டில் சரிஞ்சிருவாங்க. கொரட்டை விடுவேன், சொல்ல விடுவேன், நம்ம பொண்ணு எடுத்தே பேசுவாங்க, அலோண்டுவேன், அசஞ்சா திட்டுவேன், என்ன அசைகிற அப்படின்றான். எப்போ என்னன்னா நேர்ந்து விட்டுருக்கு. நான்லாம் திருச்சி வரைக்கும் 2 பேர் தாங்கிட்டே வந்தேன். தாகமாக இருக்குன்னு வாட்டர் பாட்டில் குடிக்க போடல, பஸ் இப்படின்னு குளிச்சு 1/2 லிட்டர் குடிச்சிட்டான். இதெல்லாம் நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 1000 பேர் இருந்தால் என்ன கைதட்டல் வருமோ, என்ன சிரிப்பு வருமோ, அதை நீங்கள் கம்மியான மக்களாக இருந்தால் கூட எனக்கு செஞ்சீங்க, அது பெரிய நன்றி. அதனால் எண்ணிக்கையில் பெருசாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எண்ணத்தில் பெருசாக இருந்தால் போதும். இவர் சொல்லி நம்ம கைதட்டவான்னு நினைக்காம, அதான் ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்று நான் ஆரம்பத்தில் ஒன்று சொல்கிறதான், 100 வயசு 90 வயசு வேணுன்றவங்க இப்போ இந்த இடத்துல கண்டுபிடிச்சிடலாம். 90 வயசு எனக்கு வேணுன்றவங்களை இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். யார் கையில் பட்டன் ஃபோன் இருக்கு, பழைய 1100 ஃபோன் கை தூக்கு, அது இருந்தால் நம்மளுக்கு 110 வயசு. ஏன்னா ஒரு வாட்ஸ்அப் போகிறா, ஒரு யூடியூப் போகிறா, நம்ம நிம்மதியாக 8 மணி நேரம் தூங்கலாம், 10 மணி நேரம் தூங்கலாம், டென்ஷன் இருக்காது. பார்த்தீங்களா? அந்த ஃபோனோட மகிமை என்ன தெரியுமா? 600 தான் அந்த ஃபோன், 200 ரப்பர் பேண்டில் சுற்றிருப்பேன், பேட்டரி கீழே விழுந்துடக்கூடாது. வாங்க சார். ஆமாம், ரகசிய காமில்ல நீங்கள் உடனடியாக முடிச்சுட்டு உங்கள் ஃப்ளைட்டு ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இப்போ குறுக்கு பாதையில் போனால் தான் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும்னு சொல்லி எனக்கு தலைவர் சொல்ல. அப்படி இது கிடையாது. இது முடிஞ்ச உடனே குபீர் நீங்கள் போயிடக்கூடாது, இசைக்குழு இருக்காங்க. ஏன்னா நான் தொடக்கத்தில் ஒன்று சொன்னேன், இசையும் நகைச்சுவை மட்டும்தான் மனித மனசை எப்பயுமே பக்குவமாக பார்த்துக்கிறது, குழந்தை மாதிரி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்க ஊரம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவாங்க. நல்லா கவனிங்க சார். டாக்டரே போய் சொன்னேன், டாக்டர் 1 வாரமாக எனக்கு காது சரியாக கேட்க மாட்டேன்றது அப்படின்னா. அவர் சொன்னார், வகுத்த வழியை சரி பண்ணிடுவோம் அப்படின்றார். அப்புறம் மிஷின் எடுத்து காதில் மாட்டிருக்கேன். டாக்டர் இப்போ சொல்லுங்க, 1 வாரமாக காது சரியாக கேட்க மாட்டேன்னு. டாக்டர் முன்னாடி உட்காந்தார். எத்தனை வயசு ஆகுது? 47 வயசு. 47 வருஷமா நீங்க சொல்லி கேட்காத காது 1.5 நிமிஷத்துக்கு முன்னாடி பழகுன நான் சொல்லியாப்பா கேட்க போகுது, வாங்க டீ சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்காரு. எப்படி டாக்டர் தேடி போயிருக்கான் பாருங்க. ஒன்று வர வர எனக்கு கட நடுங்க சார். ஒன்றா மூடிக்கிட்டே வர்றீங்க. நல்ல வேலை இதுன்னு இந்த ஸ்கிரீன் என்ன மூடிடும் போல. நீங்கள் குரலை மட்டும் கேட்டு கம்பீரமாக போக வேண்டியதான். உண்மையிலே நல்ல விருந்தோம்பல். நம்மளுடைய தமிழோட பண்பாடே என்ன அப்படின்னா, வந்தவர்களை உபசரிக்கிற விஷயம். நல்ல சில ஊரில் பார்த்தீங்களா, நாங்கள் நிகழ்ச்சிக்கு போயிருப்போம், போயிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றே உப்புல துவர்ப்புல டேஸ்டே இல்லை. கேட்டுட்டேன் அந்த அம்மாட்ட, என்னங்க ஒன்று உப்பு இல்லை துவர்ப்புல எப்படி சாப்பிட்றீங்க இதெல்லாம் அப்படின்னு. எங்களுக்கு வேற சமைச்சிருக்கேன் தம்பி, இது வார ஆள் போகிற ஆளுக்கு மட்டும்தான். எங்கள் நிலைமை யோசிச்சு பாரு. சாப்பிட்டுட்டு இலையை எடுக்க, தம்பி இலையை எடுக்காங்க பிடிச்சி, ஏம்மா நீங்கள் எடுக்க போறீங்களா? அடுத்த ஆள் போடணுப்பா. ஏம்மா இதே இலையில் அடுத்த ஆள் போறியா, அவன் சங்கடப்பட மாட்டானா? இப்போ நீ என்ன சங்கடப்பட்டா இருக்க? விசாரிச்சு பார்க்குறேன், 13வது ஆளுங்க நான். கழுவி ஊர் போய் பூரா 1 வாரமாக போட்டிருந்துருக்கு. பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே வேற வழியில் நானே சிரிச்சுக்கிற வேண்டியதுதான். ஏன்னா உண்மையில அடுத்த ஆள் நம்பி பிரோசனம் கிடையாது. ஒரு நகைச்சின்னு சொல்லிட்டு நானே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சார் இன்னொரு விஷயம், டாக்டர் சொக்கலிங்கம்ன்றவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப நாள் ஒரு 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், அவர் எல்லா காணொலியும் ஒரே விஷயம் சொல்கிறார். அவர் கார்டியாலஜிஸ்ட், சிறந்த இதய நிபுணர். என்ன சொல்கிறார் தெரியுமா? சிரித்து மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம்ன்றார். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், கல்யாணம் மட்டும் வெளியே வர்றான், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணாம பதறான், கதறான், திட்டுறான். கல்யாணம் விட களம் அனுப்பி விடாங்க, செருப்பை கூட கலாண்டு போகிறாங்க. திட்ட செருப்பை எடுத்துகிட்டு போடணும் பாதிப்பில்லை, இவனுக்கு தான் பட்டக்குன்னு துடிக்குது இதே. இப்போ தான் இந்த முக்கியமான இடம் எழுதிக்கங்க, பேனா பேப்பர் இருந்தால் உங்களுக்கு நோய் நொடியாக வராமல் இருக்கிறதுக்கு. கல்யாணம் முடித்துட்டு வெளியே வந்தேன் சார், தன்னுடைய 2000 ரூபாய் செருப்பை காணா, அவன் கதறல பதறல ஒன்றும் சொல்லலை, ஒத்த வார்த்தை சொன்னான். மண்டபத்துக்கு வெளியே என்ன சொன்னா தெரியுமா? உள்ளே ஒரு ஜோடி இணைந்தது, வெளியே ஒரு ஜோடி பிரிந்தது. சேராட்டை பிடிச்சான், 7 நிமிஷம் வீட்டில் இறங்கிட்டான். இவனுக்கெல்லாம் ஜென்மத்துக்கு நோய் நொடியாக வர. நம்ம தான் சின்ன விஷயத்துக்கு பதறோம். பார்த்தீங்களா?
நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் அடிக்கடி டென்ஷன் ஆவீங்களாமே அப்படின்னு. யார் சொன்னது? நானா டென்ஷன் அப்படின்னு ஐசியூவில் அட்மிட் ஆகி 75,000 செலவு. டென்ஷன் ஆவீங்கள கேட்டுக்கு டென்ஷன் ஆகிட்டேன் சார். நீ என்னத்தை போய் சொல்கிறீங்க? சிலர் பாருங்க ரசிக்கவே மாட்டான் சார். கண்ணதாசன் சொல்றாரு, ரசிகன் இல்லாத அழகும் கல்லையும் பெருமை கொள்ளாமா. சொல்லு கூப்பிடுங்களேன், வாங்க இன்னைக்கு நம்ம முத்து வர்றாருங்க பார்க்கு ஸ்கூலுக்கு. அவன் சொல்லுவா, வந்தா ஓ சிரிப்பு காட்டுவாரியா? காட்டி ஏங்க நாமளும் சிரிக்கலாமுங்க. சிரிச்சு உன் தலையில மண்ணள்ளி போட்டேன், கரம் மண்ணா செம்மண்ணாண்டுவேன். இவன் தான் டேஞ்சரஸான ஆள். டென்ஷனோடயே இருக்கக்கூடாது. பாருங்க இந்த இடம் நான்லாம் சிந்தனை கருத்தெல்லாம் சொல்றதே இல்லை சார். ஒரே ஒரு கருத்து அப்படின்னே நிறுத்து அப்படின்றார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்நாள் முழுதும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினால் யாரையும் நோகடிக்காமல் வாழ்ந்தாலே போதும். பாரு, எருமைன்னீங்களா அருமைன்னீங்களா? எனக்கு குரல் என்னமோ என்ன சார், ஒன்றும் பதட்ட நிலையிலே இருக்கேன் சார். இதாவது இதுக்கு பேர் தான் சார் குடும்ப விழா. கணவன் மனைவி உட்காந்து மகிழ்ச்சியாக சிரிக்கிறது எப்போ சார் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா? எல்லாரும் மனைவிக்கு பிறந்த நாளுக்கு இல்லை திருமண நாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்போம்? சேலை கொடுப்போம், மோதிரம் கொடுப்போம். ஒருத்தர் சௌரி முடி கொடுத்தான் மனைவிக்கு கிஃப்ட். ஏங்க இதை போய் எப்படிங்க நான் வெளியே போய் சொல்கிறது? ஏய் இந்த கிஃப்ட் நானே செஞ்சேன்டி. நீங்களே செஞ்சீங்களா? எப்படி? உன் சாப்பாடுக்கு ஒவ்வொரு முடியாக எடுத்து நானே நரம்பில் கட்டினேன்டி. பார்த்தா நம்ம ஊரில் தீபாவளி முடிஞ்சு. தீபாவளி கூட சில டென்ஷன் ஆகும் சார். ஒரு வீட்டில் டம்முன்னு வெட்டி இந்த வீட்டுக்காரன் பெரிய பகுமானம் எந்தாண்டி வெடிக்கிறாங்க. அவங்க வீட்டில் சிலிண்டர் வெடிச்சிருக்கு சார். அது எப்படி பாராட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சார். எதாவது ஒன்று சார் நம்ம ஊரை பக்கம் தீபாவளி எப்போ பாருங்க, இந்த அம்மா காலையில் ஒரு பலகாரம் செஞ்சு அந்த வீட்டில் கொடுக்கும். அந்த அம்மா அடுத்த வீட்டில் கொடுத்து அங்கே கொடுத்து காலையில் 8 மணிக்கு இந்த அம்மா கொடுத்த பலகாரம் சாயந்தரம் 4 மணிக்கு அந்த அம்மாவுக்கே வரும். அப்போனா அதனுடைய டேஸ்டினுடைய சுவாரஸ்யத்தை பாருங்க. பார்த்தீங்களா? ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஆம்பளை என்ன சார் சொல்லணும்? வாவ், அதான சாப்பாடு. எல்லாரும் என்ன சொல்கிறோம்? வாவ். அப்படி சொல்லக்கூடாதுன்றக்கா நான் சொல்கிறேன். நல்ல விஷயம். இப்போ வழக்கம் போல் அவங்கள கூப்பிடுவோம். இல்லை நானே பேசணும்னு பேசுகிறேன். ஏன்னா இது குழந்தைகள் தின விழா. நான் குழந்தைகளை பற்றி நிறையா பேசுவேன். 80 வயசு பாட்டி உட்காந்துருக்கு. ஓடியாந்து பின்னாடி வந்து பாட்டி கண்ணை மூடினா. அதுக்கு பாட்டி, ஏப்பா என் கண்ணை மூடுற, நீ கண்ணை மூணாத்தான் சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே. இவ்வளோ வயசாச்சு என்னைக்கா அந்த மாதிரி பேசியிருக்குமா? அது குழந்தைகளுக்கு தான் சாத்தியம். நம்ம பார்த்துங்க. அதே போல் ஆண்கள் ரொம்ப எதிர்பார்க்குறது மனைவிட்ட ஒரு சின்ன மரியாதை நடக்குமா? எங்கள் தாத்தா சொன்னார், வெயிலில் அலையிறடா ஒரு சொட்டு விளக்கெண்ணெய் உச்சந்தலையில் வை குளிர்ச்சி அப்படின்னார். எங்கள் வீட்டில் விளக்கெண்ணெய் இல்லைன்னு சொல்லி எதிர்த்து வீட்டில் கேட்டேன், எக்கா விளக்கெண்ணெய் இருக்கா அப்படின்னு. அது ஆஃபீஸ் போயிருக்குப்பா, 5 மணிக்கு தான் வரும். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு தானே சார் இருக்கான். அதுக்கு தான் சொல்கிறது, எங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்கம்மா. அப்படி இப்படி நடக்கும். போய் காளிம்பல் அமுக்கிற நண்பரை தேடி போய் 30 வருஷம் கழிச்சு நண்பரை பார்க்க போகிறேன். காளிம்பல் அமுக்குன்னு அவங்க சம்சாரம் வந்தாங்க. மாணிக்கம் இருக்காரா? அவர் நேற்று காலையில் அங்கே இறந்து போயிட்டாரு. என்னங்க என்னுடைய உயிர் நண்பன் அசால்ட்டாக பேசுறீங்க? எப்படி இருந்தார்? முருங்கா வைக்கணும், முருங்கா போடுங்கன்னு சொல்லி மரத்தில் ஏறினார். கிளை ஒடிஞ்சு விழுந்து போயிட்டார். ஐயோ, அப்புறம் என்ன செஞ்சீங்க? அப்புறம் என்ன வெண்டிக்காய் குழம்பு தான் வச்சோம். அவரை பற்றி கவலை இல்லை. இதெல்லாம் மைல்டு நகைச்சுவைகள். தேவைப்பட்டால் சரிங்க, அதுக்காக கோப்படுற விஷயம் வேணாம். எங்களுடைய நோக்கம் இவ்வளோ தொல்லை வந்ததில் நீங்கள் கொஞ்சமாக சிரித்து சந்தோஷமாக போகணுன்றதான். அது ஏறக்குறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்து அவங்களையும் கொஞ்சம் வர வச்சுருவோம். நீங்கள் கை தட்டினீங்கன்னா. ஆனால் அவங்க நிறைய நேரம் பேசுவாங்க. ஃபீவராக இருக்கிறதால கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க. வாங்கம்மா, அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க. அவங்களும் பாவம் அந்த ஸ்கிரீனை பிடிச்சிக்கிட்டே ஒரு 13 நிமிஷம் உங்கள் உடல்நிலைக்காக அவங்க ஆமாங்க சார் நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையில இவ்வளவு எனர்ஜியா இன்னும் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்காங்களா சார்? என்ன காரணம்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் பஸ் வந்து 10:15 தான். இங்க பஸ் எல்லாம் கிடையாதுங்க. அப்படியா? நான் அமூர் நகைச்சு அப்படியே போட்டு ஆளாளுக்கு டாடா பிர்லா கார் வச்சிருக்காங்க. நீங்க வேற டாடா பிர்லா காரா?
தமிழ்ல வந்து 100 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அனிச்சம்பூ, செங்கழுநீர், செங்கோடு வேரிப்பூ, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாம்பூ, பெரு மூங்கிற்பூ, கூவிலம்பூ, கூவிரப்பூ, எருளம்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாலைப்பூ, வெண்காக்கணப்பூ, பெஞ்சா கோரைப்பூ, கருவிளம்பூ, பயணிப்பூ, வாணிப்பூ, குரவம்பூ, காயாம்பூ, பச்சிலம்பூ, மகிழம்பூ, ஆவிரம்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுப்புளைப்பூ, சூரைப்பூ, குன்றிப்பூ, முருகுலைப்பூ, மருதப்பூ, கோங்கம்பூ, பேரங்கம்பூ, திலகம்பூ, பாதிரிப்பூ, செருந்திப்பூ, செண்பகப்பூ, அதிரல்பூ, கரந்தைப்பூ, குளவிப்பூ, மாம்பூ, முல்லைப்பூ, தில்லைப்பூ, குள்ளைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவம்பூ, சிறு மாரோடம், கரபுன்னைப்பூ, காஞ்சிற்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரவன்பூ, தனக்கம்பூ, தாளப்பூ, குரலப்பூ, குவளப்பூ, கோடல்பூ, இலவம்பூ, கொன்றைப்பூ, அரும்பு, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பல்லாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோன்றைப்பூ, கருணச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, நரவம்பூ, புன்னாகம்பூ, பாரம்பு, பீரம்பு, குறுக்கத்தைப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, நரந்தம்பூ, நாகம்பூ, நள்ளிரநாரி, குறுந்தம்பூ, வேங்கைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழ்ல 99 வகையான பூக்கள் இருக்கிறது. அந்த பூக்களோடு சேர்த்து சிரிப்புங்கிற ஒரு பூவும் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில் பூத்து குலுங்க வேண்டும் சொல்லிட்டு மனமாற வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அவ்வளவு தூரம் அழகான ஒரு உபசரிப்பு, ஒரு விருந்தோம்பல், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த 100 பூவில் இது ஒரு பூ, உபசரிப்பு. ஆஹா, இதுதான் மதுரை மூத்த சார் வேணுங்கிறது. அந்த திருக்குறள் ஆவண படம்லாம் ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. எத்தனை திருக்குறள் இருந்தாலும் ஒரே ஒரு குறள்ல மட்டும் வள்ளுவர் துணைக்கால் இல்லாம எழுதியிருப்பாரு. கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக எண்ணி துணிகன்னு ஒரு திருக்குறள் இருக்கும். ஆனா ஏன் இந்த கற்க கசடர்கள் மட்டும் துணைக்கால் இல்லாம இருக்காள்னா, எத்துணை நீ எவ்வளவு தூரம் படிச்சாலும் போறோம், நீ நல்லா படிச்சா போதும், எவங்காலும் வேண்டாம், ஓ சொந்த கால நிக்கால என்பதை உணர்த்துவதற்காகத்தான் துணைக்காலே இல்லாம வள்ளுவர் எழுதியிருப்பார் அப்படின்ட்டு சொன்னா, அடுத்த தலைமுறைக்கு அழகான ஒரு திருக்குறள் ஆவணப்படம். ஒரு பெரிய பாராட்டுக்கள் அத்துணை பேருக்கும். சார், நீங்க இப்ப நிறைய பேசிட்டீங்க, அதனால நான் ஊருக்கு போவா என்ன சொல்ல வர்றீங்க? இல்ல சார், மீண்டும் நம்ம பேசுங்க, தொடரலாம் சார். தொடரலாம். நிச்சயமா. அவங்க ரெடியா இருந்துட்டீங்க. ஆமா சார். அதே போல நல்ல ரசிகர், நல்ல ரசிகர்கள். நம்ம பேசும்போது டொமுக்கு டொமுக்குன்னு எதை தட்டிக்கிட்டு இருக்காரு, பரவாயில்ல. ஆனா நேத்து காலையில் நடந்த சம்பவம் சார். என்ன? எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். இங்க வந்த பின்னாடியா? ஆமா சார். ரொம்ப அமைதியான வரமா? பேரு கூட தர்மராஜ் சார். ஆமா, 10 பைசா யாருக்கும் டீ வாங்கி தர மாட்டாரு, தர்மராஜன் பேர். நல்ல மனிதன் பேர். எங்க ஊர்ல ஒருத்தர் செல்போனை திறக்கவே மாட்டேன், அவன் பேர் செல்லத்துறை. ஐயா, பாத்தீங்களா? என் கூட ஸ்கூலுக்கு அந்த பிள்ளை வரவே வராது, பேர் மட்டும் வந்தானா. நீ வந்தானா வராட்டி எங்களுக்கு என்ன? ஐயோ, பேர்ல என்ன 15 காமெடி வச்சிருப்பாரு. சட்டையாண்டின்னு பேரு, 3 முடி உச்சந்தலையில. ஐயோ, என்ன செய்ய சொல்றீங்க? பாத்தீங்களா? ஆனா எங்க அப்பா தர்மராஜ் சார் நேத்து காலையில அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்குப்பா அவரு வெகுளியான மனுஷன் போய் வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே? ஆமா, நம்ம ஊர்ல அது தேசிய பறவைல. அது நான் தான் சார். சரி, அந்த ஸ்பீக்கர்லாம் தூக்குங்க, போவோம். லைட் ஆஃப் பண்ணுங்க. நீ நம்ம இங்க இருந்து என்ன செய்ய போறான்? என்ன சார் இவ்வளவு கூட நீங்க அதுக்கு ஏமா ஆமாம் உனக்கு இது உடம்பு இல்லைன்னு இருக்கான். பெண்கள்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சார். ஆனா உண்மையிலே இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியது நானே பேசாம இருக்கேன். நீங்களா? 7 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை திருமங்கலத்துல எங்க அப்பாவை ராமலிங்கம்ன்ற எஸ்பி அரெஸ்ட் பண்ணார். உங்க அப்பாவே? ஆமா. எதனால சார்? அப்புறம் வீட்டுல புலி வளர்த்தா கொஞ்சம் ஓவர் தான். ஏன் கைதிட்டாங்க? ஏன் பூரம் புலி குழம்பு சாப்பிட்டால்? இல்ல, நான் அந்த இடத்துல கேட்டுறல. அன்னபாரதி, நான் மயில் மாதிரி இருந்தா ஒரு கைத்தட்டை கொடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச் சார். எனக்கு பேமெண்டே வேண்டாம் சார். அங்க வரமா தட்டி தொலைவான் நம்ம தலையெழுத்து அப்படி. அங்க வரும் முத்து சார், புலி மாதிரி இருந்தா ஒரு கைத்தட்டை கொடுங்க பார்க்கலாம். புலி அது யார் பலி? இருக்கவே மாட்டாங்க சார். பெண்கள்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பெண்கள் தான் அர்த்தம் மென்மை. அதனாலதான் இப்ப வீட்டுக்காருக்கு அந்த சவுண்ட் அதிகமா இருக்கல, இது கொஞ்சம் சவுண்ட் வைங்க. கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் டொமுடுது சார், கொஞ்சம் ஏத்திங்க. இந்த எங்களுக்கு இந்த மானிட்டர் கொஞ்சம், ஸ்டேஜ் மானிட்டர் மட்டும். ஹலோ ஹலோ. ஓகே சார், நாங்க மான் போன்றவர்கள் சார். அதே போல நீங்களும் யூடியூப்ல இந்த ஜோக்கை ஏற்கனவே கேட்டிருந்தா கூட நான் ஜங்கட்ட போடுவேன்றதுக்காக அந்த கேங் மேலதான் எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. அப்பப்ப சேச்சுங்க, எனக்கு ஒரு ஆறுதலா. ஏன்னா நான் எதையும் உருக்கமா பேச முடியாது.
பேசு. சார் ஐஸ் விற்கிறவரு குளிர குளிர பேசுவார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விற்கிறவரு குளிர குளிர பேசுவார் சார். பெர்ஃப்யூம் கடைக்காரு மணக்க மணக்க பேசுவார். பூக்கடைக்காரு வார்த்தையை அளந்து பேசுவார். நம்ம போட்டோகிராஃபர் டெவலப் பண்ணி பேசுவார். வரா? ஆமா, அவரே டெவலப் ஆகாம இருக்காரு. அவங்க ஆள்கிட்ட பேசுவார் சார். கசாப்பு கடைக்காரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ட்டு பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே அளப்பறையா தான் பேசுவாங்க. பெண்கள் நம்ம தான் அட்டகாசமா உண்மையை பேசக்கூடியது பெண்கள் நாங்க தான் சார். நீங்க உண்மையை பேச நீங்க சிரிச்சா மட்டும் புன்னக அரிசி. ஆமா, அப்ப நாங்க சிரிச்சா புழுங்கரிசியா? எங்களை யாரா பாத்தீங்களா சார்? என்ன உங்க சிரிப்பு வாழுது அப்படின்னு ஒரு அம்மா. ஆமா, அது வயசான பாட்டி. எங்களுக்கு தானே அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு பெண் கல்யாணம் முடிஞ்ச உடனே பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வரும்போது என்ன பாட்டு போடுறாங்க? மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா அப்படின்னு எங்களுக்கு தான் பாட்டு போடுறாங்க. உங்களுக்கா போடுறாங்க சார்? எங்களுக்கு வகுத்திருச்சிலே அதான் சார். பாட்டு போடாட்டியும் பரவாயில்ல, காலங்காலமா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாட்டு. பின்னாடி ஒருத்தி செம்மறாடி மாதிரி வரானே பாவம், அவனுக்கு பாவம் மணமகனே மணமகனே சந்தோஷப்படுவாள். மணமகனை கூட விடுங்க சார். மடப்பையலே வா வா ஒரு சின்ன மகிழ்ச்சி. அது வீட்டுக்கிட்ட வந்தோன்னா இந்த அம்மாவுக்கு மட்டும் வலது காலில் எடுத்து வச்சுவாம்மா. அவன் பருக்கு முடிக்கிறேன். நான் ஏதாவது எடுத்து வச்சு போ. நான்லாம் ஃபோன் கால் எடுத்து வச்சுட்டு அலோன்ட்டு உள்ளே போயிட்டேன். என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு குழந்தை பெற்ற எடுத்த அம்மாவுக்கு நம்ம ஊரில் வந்து பாருங்க, ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் 500 1000 இந்த லட்சுமி போனாக்கா சும்மா வச்சுக்க. குழந்தை பெற்ற எடுத்த அம்மாவுக்கு 1000 500 ரூபாயா வச்சு 55,000 ரூபா தலானி கடையில். அதுக்கு காரணமான ஆம்பளைக்கு 10 ரூபாய் வேணா தரீங்களா சார்? வெளியே நின்றுக்கிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டல் வெளியே எப்படியோ. அவன் தான் ப்ரொடியூசரா வந்த பாவம். இதுக்கு அங்க தனியா ஒரு கைத்தட்டல் வருது. அவர் தான் ப்ரொடியூசர் 2 சார். பெண்கள் அதிகபட்சம் என்ன எதிர்பார்ப்போம்? மனசார பாராட்டணும். நீங்க பாராட்டுறீங்களா? ஒரு கஷ்டப்பட்டு மாங்கு வேர்வை சிந்தி வீட்டுக்காரருக்கு சமைச்சா அப்ப நாங்க மூக்கு சிந்தியா சமைக்கிறோம், அதை பாராட்டுறீங்களா? சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா சார்? அதை நாங்க சாப்பிட்றதா. எங்க சாப்பிடாமையா ஆண்களுக்கு தொப்பை வருதுன்னு நான் கேக்குறேன். ஏமா குப்பையா போட்டா தொப்பையாத்தான் வரும் பாத்தீங்களா? ஆனா இவ்வளவு பேசினா கூட அண்ணா பாட்டு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. தேங்க்யூ சார். அவங்க வீட்டுக்கு யாரு எப்ப எந்த நேரம் என்னைக்கு வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பான். நன்றி சார். அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டை பக்கம் வர மாட்டான். டீயை குடிச்சு விக்குன்னு கையை சுண்டு நிறையா கொப்பன்னு கைக்கு ஒரு டீ ஆம்புலன்ஸ் போய்கிட்டு இருப்பேன். ஆம்புலன்ஸ் வரைக்கும் வந்துட்டீங்களா? அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பா அண்ணபாரி வீட்டுல எவனோ ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ. எப்படி சொல்றீங்க? இந்த ஏரியாக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுதுல, ஏத்தாப்புல ஒரு ஆம்புலன்ஸ். அது யாரு? இவங்க அம்மா வீட்டுல டீ சாப்பிட்டுவேன். 2 பேரும் மோதி உசுர விட்டுருக்காங்க. அம்மா ஹோட்டல் வச்சிருக்காங்க சார். அப்படியா? இப்படி சொல்லி எங்க வீட்டுக்கு ஒரு பயில வர மாட்டேங்கிறான். ஆனா உண்மையிலே சார், சமைக்கிறத விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா? அத்துணை பெண்களும் இந்த பாயிண்ட் கைத்தல கொடுப்பாங்க பாருங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் முடிவு பண்றது தாங்க கஷ்டமான வேலை. எத்தனை அப்படி ஐட்டம் நீங்க சரிங்க மேடம்? என்ன இங்க பரவாயில்ல, இங்க பார்த்தா அம்மா பாத்தீங்கல்ல சூப்பரா சமைக்கிறாங்க. இட்லியை மணக்க சாப்பிட்டீங்களா இல்லையா? எல்லாம் இல்ல. ஆனா நம்மூர்ல காலை 8 மணிக்கு யூடியூப்பை திறந்து சிக்கன் டிக்கா செய்வது எப்படி, பீஸா செய்வது எப்படி, பர்கர் அது இது சுக்கா எல்லாம் 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டு அப்படி பகுமானம் உட்காந்துருக்கான். 8 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யூடியூப்ல சமையல் குறிப்பு பார்த்துட்டு 3:15க்கு உப்புமா கொண்டு வந்து வைக்குது. அவன் உப்புமானு குப்புன்னு வறுத்து குப்புற கொழுந்துட்டான். இப்ப என்ன உப்புமா சாப்பிட்டா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எதுவுமே வராது தெரியுமா? உப்புமா சாப்பிட்டா அது ஆம்புலன்ஸ் வந்துரும்ல, அப்புறம் பிபி. நாங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறோம். வாய்க்கரிசியை போட்டு போயிடாங்க. நாங்க சொல்றது என்னன்னா, இங்க பாருங்க, பெண்கள் இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுவோம். சிலவங்க லைட்டா கேட்பாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க சூடு கம்மி கேட்பாங்க, சிலவங்க சூடு அதிகம் கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை இல்லாம கேட்பாங்க, சிலவங்க சர்க்கரை அதிகமா கேட்பாங்க. இப்படி சொடக்கு போடுற டயத்துல 6 வகையான டீ போடுறது தாங்க என்னுடைய பெண்கள். நாங்க நீங்க ஒரு டீ போட்டுருங்க பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே கஷ்டம் தான். ஏமா 6 வகையான டீ போடுறீங்க, உங்களை பாராட்டுறேன். அப்படி ஒத்துக்கோங்க. உங்கள் கோயில் கட்டுறேன், கும்பாபிஷேகம் நடத்துறேன். 6 வகையான டீ போடுறீங்களே, ஒரு டீயாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? இதே மாதிரி தாங்க என் வீட்டுக்கார்ட்ட டாக்டர் சொல்லுவாரு, காலையில சுடு தண்ணி குடிங்க,
அதுக்கு இவன் சொல்கிறான், சுடு தண்ணி தான் சார் குடிக்கிறேன், ஆனால் என் சம்சாரம் அது டீன்னு சொல்கிறா, அது என்னான்னு கேட்டு சொல்லுங்க. நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், எங்க இந்த மாதிரி யூஎஸ் போக வேண்டியிருக்குது, நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன மனுஷன் ஒத்த வார்த்தை, மனுஷன் இப்படி சொல்லிட்டா கூட பரவாயில்ல, மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், சாப்பாடு கிடக்குறது, சாப்பாடு மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம்ட்டார். எனக்கு ஒரு நாள் சாம்பார் வச்சேன், சாரி மாமா எனக்கு நான் சாம்பார்ல புளி கரைச்சி ஊத்த மறந்துட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா? பரவாயில்ல பாரதி, நீ சமைக்க போறன்னு தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா என் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சிரியா அப்படிங்கிறாருங்க. அப்படி நான் ஒரு மேடையில் சொன்னேன், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மட்டாரும் தவி ஒருத்தர் மேடைக்கு வந்தார், அப்பா கை கொடுத்து, சூப்பர் சார், கரெக்டா என்ன சொன்னீங்க, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆமா, நேற்று வாய் விட்டு சிரிச்சேன், என் சம்சாரம் அவங்க அம்மா விட்டு போயிட்டா அப்படின்னாரு. ஆனா எல்லா இடத்துலயும் கிண்டல் பண்ண நினைக்காங்க, உங்க வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ சார், அப்படி சொல்லுங்க சார். 16 வருஷமா செல்போன் வால்பேப்பர்ல இவங்க போட்டாதான் வச்சிருக்காரு. நன்றி நன்றி. 16 வருஷமா பிரமிச்சோர். நான் கேட்டேன், என்ன 16 வருஷம் அப்படின்னு. மாத்த தெரியாதுனே எனக்கு, இது என்ன அப்படியே என்ன சுவிட்ச் இருக்கானே அப்படின்றார். நான் சுவிட்சா போயிட்டு வந்துட்டேன். நீங்க அப்படி சொல்லாதீங்க, உண்மையிலே என் வீட்டுக்காருக்கு அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கும் சார். உண்மையிலே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்போ எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் மாத்திரம் சாப்பிட மாட்டேன், என் வீட்டில் எங்க மாம்ஸ் தான் மாத்திரம் சாப்பிடுவார். இப்போ எனக்கு இருமல் வருது இல்ல, நான் இரும மாட்டேன். இந்தியாவில் என் வீட்டுக்காரர் தாங்க இருமிட்டு இருக்காரு. இருந்த போது இப்போ திடீர்னு மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன மழை வருதுனாலும் தெரியும், அந்த அளவுக்கு நாங்க கும்பிட்டே இருக்கோம். நான் நனைஞ்சிட்டேன், ஆனா நான் தலையை தொட்ட மாட்டேன். வீட்டுல என் வீட்டுக்காரர் தாங்க தலையை தொட்டுவார். அப்படி இருக்கணும் சார், பாசம், லவ். ஆச்சரியமா இருக்கு சார். உங்களுக்கு சலதோஷம் பிடிச்சா அவர் தலையை தொட்டுறாரு. ஆமா, இவங்களுக்கு இருமல் வந்தா அவர் மறந்து போறாரு. நீங்க கஞ்சி வந்தா அவர் குழந்தை பெற்றுக்குவாரா? இது ஒரு வகையான காமெடி தான். அதுக்காக நம்ம கொஞ்சம் முழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஒய்ஃப் சேலை குட்டி நடந்து வந்தாங்கன்னா பாராட்டுங்க சார். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டை எடுத்து விட்டுருங்க. இதே பாட்டை ஏன்டி ஒருத்தன் பாடினா. இதே பாட்டையா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நான் தான் தினம் துவைக்கிறேன் அப்படின்னு. ஆனா ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என் சம்சாரம் தான் துவைச்சா, சேலைவா என்னையே. அவன் நிலைமை யோசிச்சு பாரு. நான் இங்க உள்ள திருமணமான அத்துணை கப்பிள்ஸ் கிட்டையும் கேட்குறேங்க, இது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் எங்க குடும்பத்துல சண்டையே வந்ததில்லன்னு சொல்றவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கஷ்டம் தானா? அது வரைக்கும் இங்க இருக்கு, சண்டே வரலன்னு கை தூக்கணும்னு. சண்டே வராத ஒரு ஃபேமிலி சண்டை, நீ தூக்கு நீ தூக்கு அப்படி. இதுக்கு அம்மா நீ சொன்ன. சண்டை வராம இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் சார். உண்மையிலே கணவன் மனைவிக்குள்ள இதை ஃபாலோ பண்ணுங்க, குடும்பத்துல சண்டையே வராது. வாஷிங்டன்ஸ்ல ஒரு சூப்பர் டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. சண்டை வந்த பிறகு யாரெல்லாம் அவங்க மனைவியை 8 செகண்ட், அதாவது 8 நொடி கெட்டி பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 80% நோயே வராதுன்னு இப்போ ஒரு ஆய்வு அறிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க சார். நானும் தினமலர் பேப்பர்ல பார்த்தேன். ஆமா சார், அது ஒரு உண்மையான ஒரு சைக்காலஜி. ஆமா சார். அதே போல அண்ணெல்லாம் 8 மணி நேரம் கட்டி பிடிச்சார். சண்டே ஆயிடுச்சு. ஏன் சண்டை? சிலபஸ் மாத்தி போட்டா அது மாதிரி சில சம்பவங்கள் உண்டு. இப்ப நம்மளுக்கு தேவைப்படாது. ஆமா சார். இங்க உள்ள பெண்கள் கிட்ட நான் கேட்கிறேன் சார், திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்கல, சும்மா ஒரே ஒரு கேள்வி. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. கலாம் மேடம் ரெடியா இருந்துக்கோங்க. அப்படி ஒரு திருமணத்தை நம்ம பார்க்கலாம். பெண்களுக்கு அச்சம் மேடம், நானும் பயிர்ப்புலாம் இருக்குல்ல, அதனால லைட்டா இருக்குது. பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி மேடம், கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல டெய்லி நைட்டு தூங்கும் போது என் ஹஸ்பண்டோட காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். எங்க என்னாச்சுங்க சார்? யாராவது அமுக்குவீங்களா? சும்மா காலை இல்லை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நல்ல நாளில் கூட சார் யாருமே எனக்கு தெரிஞ்சு யாராவது தூக்கியிருக்கீங்களா இல்லையாங்க? கிடையாதா? வாய்ப்பு இல்லையா? ஐயா நீங்க பாட்டு கேள்வியை கேட்க சொல்லிட்டீங்க, ஒருத்தருமே கை தூக்கல. எப்படி தூக்குவாங்க? ஏன் நகைச்சுவை நான் வரணும்ல. என்ன கேட்டீங்க? காலை அமுக்குறது யாரும் கேட்டா ஒருத்தருமே கை தூக்கல. அதுக்கு கீவேர்டு ஏன்ட்டு தானே இருக்கு. என்ன? காலம் முக்கினது கை தூக்கல யாருமே. ஆமாங்கய்யா.
எல்லாம் கழுத்த முக்கிற இடத்துல எப்படி காலம் முக்குவாங்க பாத்தீங்களா? நகைச்சுவை கொஞ்சம் போயிட்டு வந்துச்சு வெளியே. இல்ல உண்மையிலே நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்றேன். நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலம் அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஏறலாம். எப்படி? உண்மையிலே சார். ஏன்னா ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும் பொழுது அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கிறதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களே இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார காலை பச்சக்கு 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 பச்சக்குன்னு அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி இருங்க. ஒரு நிமிஷம். என்ன சார்? கொஞ்சம் அவசரப்படாங்க. என்ன? கோடீஸ்வரி ஆகுங்க. ஒரு மாசமோ 2 மாசமோ கழிச்சு ஆகும். காலையில 7:45 கோடீஸ்வரி ஆக வேண்டும் என்று வெறி கொண்டு அவர் கால் அமுக்கி சாதாரண காலம் ஆனக்கால் மாதிரி விங்க வச்சு எனக்கு போன் வர வச்சுரு. ஆறா நேற்று காலை முக்கு கையை முக்குன்னு விடிய விடிய முக்கிங்க போற காலம் வந்து பாருங்கடா. அதனால எது செஞ்சாலும் பதட்டப்படலாம். சரிம்மா. கோயில் போவோம். சரி. மீனாட்சி அம்மன் போய் அந்த தாம்பழத்திட்டு எடுத்து என்ன பரிகாரத்துக்கு தேங்காய் எடுத்தார். இந்த அம்மா ஓட்டியா அந்த தேங்காய் வைங்க. எந்த தேங்காய் எடுக்கிறீங்க? மிரண்டிருக்கான். மீனாட்சிக்கு எந்த தேங்காய் தெரிஞ்சு வச்சிருக்காளே, இதான் நல்லா இருக்குமா, இதான் சட்டிங் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் பிரம்மாண்டமான நகைச்சுவை நினைச்சு நானா இங்க வரைக்கும் வாக்கிங்லாம் வந்து பாடியை அப்படியே பில்ட் பண்ணி இங்க இருந்து அடிவத்துலன்னு சொன்னேன். கடைசியில் ஒண்ணுக்கும் போச்சு. நான் இங்க அரை மார்க் காமெடி கூட தகுதி இழந்துட்டு போயிடுச்சு அந்த நகைச்சு. ஆனா சார் இந்த இடத்துல நம்ம கேட்டுடலாம் சார், உண்மையிலே மேடம் ஒரு இட்லி தட்டுல எத்தனை இட்லி ஊத்துறோம்? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுக்காட்டு கேளுங்க. அவருக்கு அந்த அம்மா கிச்சனுக்கு போய் பல வருஷம் ஆச்சு மேடம். கிச்சனுக்கு லொகேஷன் போட்டு தான் போச்சு. மை கிச்சன் மை கிச்சனா? சரிங்க. ஏங்க ஒரு இட்லி தட்டுல சும்மா சொல்லுங்க மேடம், எத்தனை இட்லி? 5 இட்லி ஊத்துவோமா? இட்லியை ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். நோட் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, எனக்கு டைம் இல்லையே. எந்த ஆண்களாவது நோட் பண்ணுங்க. வாழ்க்கையை ரசித்து பழகணும் சார். இட்லி சட்டி ஊத்துறதா? வணக்கம் சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடாதீங்க. வாழ்க்கையை எப்படி ரசித்து பழகணும். இட்லியை ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும். எதுக்கு இங்க ஊத்தும் போது சிலிண்டர் திறந்து விடுறீங்க? அது ஒரு இசை சத்தம். ஓ, சிலிண்டரா? சரி, இட்லி விடுங்க. தோசைக்கு மாவு ஊத்துறீங்க, ஊத்திட்டு திருப்பி போடும்போது ஒரு சத்தம் வரும். ஆமா நோட் பண்ணிருக்கீங்க? இந்த அளவு மண்டையை ஆட்ட வேண்டாம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு மண்டே, அதுக்காக. ஐயோ முடியலப்பா சாமி. தோசைக்கு மாவு ஊத்துறீங்க, ஊத்திட்டு திருப்பி போடும்போது ஒரு சத்தம். என்ன அர்த்தம் மேடம்? ஒன்றும் பாதப்படாம, அதாவது தோசை கல்லோட கிணத்துல விழுந்திருக்காங்க ஃபேமிலியோட. ஒரு 8 கிராம் தோசை திருப்பி போடும் போது இப்படியாக சத்தம் வரும். வரும் 8 கிராம் தோசை திருப்பி போடும். எப்படி வரும்? மாவு ஊத்தும் போது இருக்கு சார். இவங்க ஊர்ல தொபக்குன்னு கிணத்துல விழுந்துருக்கு. பெண்களுடைய சமையல இசை சத்தம் சார். சாப்பிட்ற சங்கு சத்தம், அவ்வளவுதான். நீங்க உங்க விருப்பம் தான். நாங்க சமைச்சு போட்டா நாக்குலே நிக்கும் சொல்றீங்களா இல்லையா? நின்றுச்சுன்னா சேர் எடுத்து போடுங்க. எதுக்கு நாக்குல நிக்குது சார்? நாங்க இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சு பாதுகாக்கிறோம் சார் புருஷனை. காலையில தோசை மாதிரி புரட்டி போட்டு எடுக்கிறீங்களே. ஏங்க நான் பெண்கள் கிட்ட கேக்குறேங்க, எங்களுக்கு எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க பெண்களை. கரெக்ட்னா அந்த பாயிண்ட் கைத்தல கொடுங்க. எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சீக்கிரம் இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான். அப்படின்னா ஆரியன் ஹோட்டல் சர்வர் தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். அவர் தான் நீங்க கேட்ட எல்லாமே சுட சுட கிடைக்கும். நான் சொல்றது அப்படி கிடையாது. இப்ப சொல்றேன், உண்மையிலே எல்லாம் எந்திரிச்சு கைதிட்ட போறீங்க. ஐயோ. அதே போல இந்த நகைச்சுவைக்கு கொஞ்சம் ஒரு சீட் தள்ளி தள்ளி உட்காருங்க. ஏன் சார்? விழுந்து சிரிக்கிறப்போ ஒரு ஆள் மண்டை மேல இடிக்காம இது கொஞ்சம் சேஃப்டிக்கா சொல்றேன். அதே முன்பக்கம்லாம் ஒரு துண்டு டவல் இருந்தா விரிச்சுக்குங்க. ஏன்னா விழுந்து சிரிக்கிறப்ப அடி விடக்கூடாது மூக்குல. கீழே ஒரு ஆள் இப்ப நீ அடி வச்சு போற. சரி இருக்கட்டும், நன்றி. அப்படி என்ன குடும்பத்துல கணவன் மனைவி சண்டை வரும்போது அந்த சண்டை நிறுத்துறதுக்கு ஒரு சூப்பரான யோகா. கணவன் இதை மட்டும் செஞ்சா போதும், சண்டையே வராது. சூப்பர் சார். என்னாச்சு?
இந்த மாதிரி அமைதியா இருந்தா போதும். சரியா? வேற ஏதாவது ஸ்பெஷல் யோகாவும் இருக்கா? எல்லாமே இருக்கு. நம்பர் 2 எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்த வருஷம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. அதுக்காக பரபரப்பு காமெடி ஒரு 10 வச்சிருக்கேன். ஓ, எல்லாமே தனித்தனியா இருக்கு சார். அழகான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? அண்ணன் என்ன சொல்றாருன்னா ஒய்ஃபே இல்லாம அதிர்ஷ்டசாலின்றாரு. அது கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் இருப்பாங்க, அவங்க சார்பா ஒண்ணு கேட்கலாம். இந்த காதல்னு சொல்றாங்கல்ல சார், இந்த காதலுக்கு அழகு முக்கியமா இல்லாட்டி அறிவு முக்கியமா? காதலுக்கு வந்து அழகுதான் முக்கியம். ஏன்? அறிவு வந்து அவன் எதுக்கு காதலிக்க போறான்? ஏன்னா இன்னைக்கு காதலே மாறிடுச்சு சார். அன்னைக்கு ஒருத்தன் கூப்பிட்டு சொல்றேன். சரி. நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு, மாப்பிள்ள அந்த போறான்ல, ஆமா அதான்டா என் ஆளு. கூட ஒருத்தன் போறான், அது அவாளு. பாத்தீங்களா? இப்படி ஆயிடுச்சு சார். காதல் இப்படி மலிஞ்சு போச்சு. ஆனாங்க சார், உண்மையிலேயே ஒரு பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க. பாட்டு பெண்கள்னாலே ஒரு மென்மை அப்படிங்கறதுனால கணவனுக்கு ஏதாவது ஒரு லைட்டா இந்த மாதிரி த்ரோட் பிரச்சனை ஆச்சுன்னா கூட தூது வளையல அரைச்சி அவன் அரளிவதை அரைச்சிடாம பாத்துக்க. அதுக்கு காமெடி கூட வச்சிருச்சாங்க. பாட்டுக்கு ரொம்ப தொய்வாயிடுச்சு. இல்ல சார், பாட்டு நல்லா பாடு. என்ன காரணம்னா அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா என்னை சாப்பிட சொல்லிச்சு. அதாயா குரல். என்ன குரல்? சாப்பிட சொல்லிச்சு. நீ சாப்பிட்டு போங்க தம்பி அப்படி செரோட விழுந்தோம் 7 பேரும். உன் குரலே இப்படி இருக்க, உன் சாப்பாடு எப்படி? வெளியே வரான் அந்த அம்மாவோட வீட்டுக்கார் தோண்டி மியூசியோட பிண்டாரு. என்னன்னு அக்கா இப்படி பேசுறாங்க பண்றேன். அவ அப்படித்தான் தம்பி பேசுவா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்கிறாம சாப்பிட்டு விட்டு போக வேண்டியானே அப்படின்னாரு. குடும்பமே குழப்பம். இதுக்கு பேர் தான் சார் காலம் மாற்றம். என்ன மாறி போச்சு தெரியுமா? கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய இடம். என்னைக்கு இந்த உரல் வீட்டை விட்டு வெளியே போச்சோ இந்த உடல் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. நீங்க வேற நிகழ்ச்சிக்கு வந்துருக்கீங்களா? இந்த ரூபா பூரா நீங்க கைது தட்டி முறை தட்டால வேற முறைச்சு பாக்குறீங்க. அவங்க தட்டாமதான் ஆறு அப்படியே தேவையில்லாம தட்டிக்கிட்டு மாறிக்கிடுச்சு சார். சொல்றேன் பாத்தீங்களா? அதே போல மம்மி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் வந்துச்சு. அது மாதிரி எல்லார் வீட்டுக்கும் இந்த அம்மி அரைக்கிற அம்மி ரிட்டர்ன்ஸ் வந்தா தான் உடல் ஆரோக்கியம். ஆஹா, சரி. முதல் பாயிண்ட் கைதட்டினே பெரிய விஷயம்டான்றீங்களா? இல்ல, நம்ம இன்னைக்கு உண்மையிலே இங்க நாங்க சமைக்கிறத விட இங்க உள்ள பெண்கள் அழகா சமைக்கிறாங்க சார். ஏன்னா சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பு எல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே, கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டேன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நம்மளுடைய அம்மாக்கள் நம்மளுடைய தலைமுறை உணவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த குழந்தைகள் தின விழால சொல்றது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு சார். அப்படி சமையலை நீங்கள் பாராட்ட வேண்டும். ஆமா, நல்லா இருந்தா பாராட்ட போறேன். உண்மையிலே அதையும் ஆண்கள் சேரும். அவங்க டீ கொடுத்துட்டு சம்சாரம் பக்கத்தில் நிற்பாங்க. ஆமா, எதுக்கு? பெட்டுக்குன்னு கலாச புடின்னு போறக்கா டீயை பத்தி பாராட்ட மாட்டாரா? உறிஞ்சிட்டு காப்பி சூப்பர்னு பாரு. அந்த அம்மா பரிமாற்று உன்னை கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆச்சு, என்னைக்கே சமையல பாராட்டிருக்கா? இன்னைக்கு பாராட்டின்னு சொல்லி நொறுக்கிட்டு சொன்னேன். மரகதம் பூரி பிரமாதம் அப்படின்னா அது அப்பளப்பியா ஏயா போட்டு நான் நல்லா சமைப்பேன் சார். அப்படியா? உண்மையிலே அன்னபாரதி நான் நல்லா சமைக்கிற பொண்ணு மாதிரி இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். எனக்கு இத்தனை ஓட்டு சார் வாஷிங்டன்ல. அப்படியா? வாவ், பிக் பாஸ் வீட்ல கூட நான் சமைச்சேங்க. பூண்டு குழம்பு வச்சேன், மட்டன் குழம்பு வச்சேன். அது மட்டமான குழம்பா போச்சுட்டு நல்லா சமைப்பேன். ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காருக்கு போன வாரம் பயங்கர சண்டை. சப்பாத்தி கேட்டார் மேடம். கலா மேடம் நல்லா கேளுங்க. சப்பாத்தி கேட்டார் சார். நானும் சப்பாத்தி தானே கேட்கிறாரு மனுஷன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் தான் சார் வச்சேன். போதும், நல்லா கவனிங்க. சப்பாத்திக்கு ரசம். ஏன்? ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் அவங்கள போய் சொல்லணும். ஆமா சார். ஒரு தமிழ் குடும்பம் எப்படி இருக்குன்றது அது ஒரு உதாரணம். நன்றி சார். அவங்க வீட்டுக்கார் எத்தனை மணிக்கு லேட்டா வந்தாலும், மிட் நைட்டு 3 மணிக்கு வந்தாலும் சொல்லிருங்க, சமைக்காம வாசல்லே காத்திருப்பாங்க. தெரியும் தெரியும், யூடியூப் பாக்குறீங்க உடனே எல்லாருக்கும் தான் தெரியும். அமைதியா கேட்கலையா? அவங்க இங்க பொங்கல் எல்லாரும் வைப்பீங்கல்ல மேடம், ஆனா எங்க வீட்டுல சார் பொங்கல் அன்னைக்கு பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே தூக்கி ஓடிடுவாங்களா? என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார் தெரியுமா? பாரதி உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருவார். நான் கேட்டேன், ஏங்க பொங்கப்பானை எடுத்து வெளியே வச்சாலே உள்ள போன்னு அனுப்பிச்சு விட்டுருதீங்கன்னு கேட்டேன். மனுஷன் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? என்னை நாட்டு சக்கரைன்னு நினைச்சு தூக்கி பொங்கப்பானைக்குள்ள போட்டுருவாங்களா சார்? மேடம் இந்த செல்போன்ல எடுங்க மேடம்.
எடுங்க, லைட் ஆஃப் பண்ணுங்க, கிளம்புங்க, போவோம். நிஜமாவே உங்க போதும், நான் போட்டியில ஊர்ல போய் 100 நாள் வேலை கூட பார்த்து பொழைச்சிக்கிறேன். இப்படி கொடுமையை அனுபவிக்கணும் அவசியம் நான் இல்லை சார். நீங்களே கூட்டு கூடும் பானைக்கு போய் உங்களை தூக்கி தொபக்குன்னு போடுவாங்களாம், அந்த பானை உடையாம இருக்குமா. ஆனா உண்மையிலேயே மனசை விட்டு ஒன்று சொல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சார்? இப்ப சொல்றேன். ம். எங்க வீட்டுல எப்ப சாம்பார் வச்சாலும் என்னை கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க. உங்களையா? ஏன், எதனால? என்னை தூக்கி சாம்பார் செட்டில் போட்டுருவாங்க. ஏன் சார்? நான் தான் எங்க வீட்டிலே பெரிய பருப்பு. இந்த பருப்புக்கு மட்டும் பசுக்கு பசுக்கும் கைத்தல கொடுத்துருவீங்களே. ஆமா, அதுல என்ன உங்களுக்கு வெறுப்பு? சார், நான் உண்மையில நல்லா பாடுவேன் சார். அப்படியா? பாடுங்க. ஒரு தத்துவ பாட்டு எடுத்து விட்டுருமா சார்? பாடு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். அதுல ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? அதெல்லாம் இப்ப தேவைப்படாது. ரொம்ப அழகா, ஏன்னா இசைக்குள்ளே வந்துட்டாங்க, முழு இசைக்குள்ளே வந்துட்டாங்க. ஆமா சார். இப்ப நம்ம குழந்தையில வச்சு ஒரு சின்ன கேம் ஷோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். நிச்சயமா. ஒரு ஸ்டாச்சு சிலை, ஸ்டாச்சு கேம். ஆமா, ஸ்டாச்சு கேம் ரெடி பண்ணிருக்கேன். அவங்க வந்து 7:45 அந்த ஓரத்தில் நின்றுக்கிட்டே நீ எட்டி எட்டி பார்த்தாங்க. சரி, கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவ்வளவுதானா? குழந்தைகள் மேடைக்கு வந்துட்டாங்க. வெரி குட். சோ இன்னைக்கு விழா நாயகர்கள் வந்து அவங்க தான். ஆமா ஆமா, குழந்தைகள் தினம்ன்றால. ஆமா, குழந்தை இல்லாம எந்த விழாவும் இருக்காது. என்ன ஒருத்தன் அங்கிட்டு உட்காந்துட்டான், வாங்க. வெரி குட். இன்னும் தள்ளி போங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. எல்லார் ஃபேஸும் தெரியற மாதிரி இருந்துங்கடா. வெரி குட், வெரி குட். வாங்க, வெரி குட். எல்லாரும் காஸ்டியூம் சூப்பரா இருக்கு. போன உடனே எல்லா குழந்தைக்கும் சுத்தி போடுங்க. நான் குழந்தையா இருக்கும்போது சுத்தியிலே போட்டாங்க எனக்கு. காலண்டர் மாட்ட ஆணி இல்லாம கிடந்தோம். பரவாயில்ல, சிரிச்சிட்டேன். 2 பேரும் சிரிச்சிட்டாங்க. பசங்களுக்கு புரியுது. லாங்குவேஜ் தெரியாமலே நான் சிரிக்க வச்சிருக்கேன். நான் எவ்வளவு ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு பாத்துக்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன கேம் கவனிங்க. ரூல் சொல்லவா? என்ன கேம், என்ன ரூல் பாத்துக்குங்க. இப்போ ஒரு சாங் ப்ளே பண்ண போறோம். சாங் ப்ளே பண்ணோன்னு நீங்க சின்ன சின்ன டான்ஸ் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணு, நின்றுங்க. அந்த நேரம் ஜொரியுறது கொட்டாய் வருன்னு அவுட் ஆயிடுவீங்க. சரிங்களா? சாங் ப்ளே பண்ண டான்ஸ் ஸ்டாப் பண்ணு, அப்படியே அந்த லெவல்ல நிக்கணும். சார், அவங்களுக்கு ஸ்டாச்சு கேம்னாலே முடிஞ்சு போச்சு. ஸ்டாச்சு கேம் தான், அவ்வளவுதான். அந்த ஸ்டேஜ்ல அந்த ஸ்டாச்சு வரப்போகுது. யாரு சில மாதிரி கச்சிதமா ஸ்டாச்சு மாதிரியே நிக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். என்ன உடனே நின்னுட்ட? ஆமா, சரியா? ஒரு சாங் ப்ளே பண்றோம், ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி உங்களை அறிமுகப்படுத்திங்க. உங்க பேர் என்ன? மஹிஷா. என் பேர் மஹிஷா. உன் பேர் மஹிஷா, பரவாயில்ல. என் பேர் இனியால். இல்லையானாவா? ரைட். என் பேர் அக்ஷயா. அக்ஷயா. என் பேர் அகல்யா. அகல்யா. என் பேர் மான்யா. மான்யா. இது வருது, அதுக்குள்ளேயும் மை கொண்டு ஒரு ஆர்வம் தானே சார்? டபக்குன்னு என்ன இப்படி ஆர்வமா இருக்கா? ஆர்வம். உங்கள் பெயர் என்னவோ? என் பேர் ஆதவ். 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 3 எழுத்த 30 எழுத்து மாதிரியா கொண்டு வந்து டக்குன்னு முடிச்சிட்டேன். ஆதவ். என் பேர் துருவன். குகன். துருவன். துருவன். ஒரே துருவிடாம போல. என் பேர் வியன். வியன். என்ன ஒரு எழுத்துல இனிஷியல் மட்டும் வச்சு விட்டு போயிட்டீங்க, பேரை வைக்காம வியன் அப்படின்ட்டு. என் பேர் ஏகன். ஏகன். ஓ, துருவன் ஏகன். ஏகன் பிரதரா? வெரி குட். உங்க பேர் என்ன? ஓ, நீ அம்மாள் கூட, அம்மா கூட இருந்தாலா? தள்ளி இல்லைங்கம்மா. ரெடி? கேமரா நல்லா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ரெடி, ஸ்டார்ட். இடையில வந்து பேசக்கூடாது. அப்படியே நிக்கணும் கச்சிதமா. மூச்சு கூட விடக்கூடாது. மூச்சு விட்டுக்கு. இப்ப சாங் ப்ளே பண்ண போறோம். ரெடியா? சோ கிட்ஸ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரைட், இப்ப சாங் ப்ளே. ஆஹா, அருமையான பாட்டு சார். நல்லா ஆடுங்க. நல்லா ஆடுங்கடா. சூப்பர். என்ன ஒட்டு மொத்தாலும் பரிசை வாங்கிடுவாங்க போல. கடைசியில் பரிசு நம்ம தரிசுன்ட்டு போற மாதிரி ஆயிரும் போலியே. மேடை கூட்டு வரீங்க குழந்தையா? அது என்ன? ஆஹா, பாத்தீங்களா? சிரிச்ச மணிக்கு சார், சிரிச்ச மணிக்கு. இவர் மகாத்மா காந்தி தண்டி யாத்திரைக்கு போகும்போது என்ன கம்பு தான் மிஸ். ஏன்னா அவன் ஒரு கம்பா நிக்கிறதுனால. ஐயோ, உன்னால சிரிப்பு அடக்க முடியல. பாருங்க, வளைஞ்சிட்டேன் பாருங்க. ஒவ்வொரு ஆள் ஒரு ஸ்டெப்பு. சரி, பார்த்து பார்த்து பார்த்து.
வருது. ஐயோ அடக்கு அடக்கு. அவன் அது வேலை அப்படின்றாங்க. அந்த அளவு கண்ட்ரோல். ரெடி. இப்ப ரெண்டாவது ரவுண்டு போறோம். இதுலதான் ரொம்ப கவனம். பாத்தியா, ஐயோ எங்க பாப்பா பாரு, நம்மளுடைய ஔவையார் ஆதி காலத்துல பேராண்டி. ரெடி. இன்னொரு மூமெண்ட். சாங் போடுங்க சார். சாங். ஒரு நிமிஷம் கட். ஒரு நிமிஷம் வாங்க. நீங்க வாங்க, இப்படி வாங்க. உங்களை டான்ஸே ஆட சொன்னோம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மோச்சம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் ஒரே இடத்துல. இப்படி ஒரு ரன்னிங் ரேஸ் நான் பார்த்து. இல்ல, அவன் சிரிக்கிறது பாருங்க சார், கொஞ்சம் க்ளோஸ் அப்ல பாருங்க அவன் முகத்தை. ஆமா, க்ளோஸ் அப்ல பாருங்க, கோல்கட்ல பாருங்க. பழைய காமெடி தான் இருந்தாலும் தைரியமா போட்டேன். ரெடி. பாத்தீங்களா? என்ன கையில் கழுத்து இருக்கான். அந்த அளவுக்கு நரம்பு சுளிக்கிற அளவுக்கு உங்க டான்ஸ் கிடையாது தம்பி. கொஞ்சம் மைல்டாவே போங்க. பரவாயில்லடா, ப்ளே பண்ணுங்க சார். திரும்ப சாங் ப்ளே பண்ணுங்க. நல்லா வால்யூம் வச்சுங்க, அப்படியே ஆட அவங்க ஈஸியா. நீங்க மட்டும் பார்வடுவாங்க, அந்த சாங்கை ரிவைண்ட் பண்ணுங்க. இப்ப நீங்களாம் அப்படியே இருங்க, இவர் மட்டும் ஆடுவார். போடுங்க சார். கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. அவன் ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் போகக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் மாறி வந்துட்டான். இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்களே பெரியவங்க, முட்டிக்கு முட்டி தட்டுவேன். அவனே தட்டிக்கிட்டான். நீ என்னடா முட்டிக்கு முட்டி தட்டுறது? வெரி குட். இது ஒரு வகையான நடனம். நடனத்தை எல்லா வகையிலும் பயன்படுத்துறாங்க. இப்போ ஃபைனலுக்கு போறோம். சரியா? வருங்க. ஆஹா, பயப்படவே இல்லை அந்த பிள்ளை. அவனை பாருங்க, நல்லா இருந்த வேலை நீ கெடுத்து குட்டி வச்சு ஒரு ஆக்கி அவன்பா நின்றுக்கிட்டு ஆடினவன உன் ஸ்டெப் அவன் காப்பி அடிச்சு இன்னைக்கு பாவ எப்படி உட்காந்துருக்கான் பாரு. இப்படியே இருக்குன்னா என்ன செய்வ நீ? ஒரு வாரத்துக்கு வீட்டில் இப்படியே இருப்பான். வெரி குட். சிரிச்சு அவுட்டுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்க தம்பியை சொன்னா அதிகமா சிரிக்கிறான் சார். வெரி குட். ஃபைனலா இதான் சார். ப்ளே பண்ணுங்க சார். எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சுறாபலி பொண்ணாச்சு. பட்டுன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி குட்டுபா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரப கலராக்கும் ஜலேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. என்ன ஆனாலும் இவங்க ஸ்டெப்பை விட மாட்டாங்க போல சார். என்ன எதுவும் காயின் கீழே கீழே போட்டீங்களா? என்ன டய ஆக ரொம்ப குனிஞ்சிட்டீங்க தம்பி. அடுத்த ஸ்டெப்லாம் படுத்துருவாங்க போலியே. ஸ்லிப்பிங் ஸ்டெப். வெரி குட். இந்த பசங்களை நான் எல்லாம் அவுட் ஆயிடுவேன், யாராவது ஒரு ஆளை செலக்ட் பண்ணி பரிசு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தா தைரியமா ஆசை அவனே முன் வந்துடுறது பெரிய விஷயம். இவங்களுக்கு தரப்போற பெரிய பரிசு. இத்தனை பேர் மினுக்கு தைரியமா மேடைக்கு வந்ததுக்காக உங்களுடைய கைதட்டல் தான் உங்களுக்கு பரிசு. தம்பி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க என்ன சொன்னாலும் அவன் எந்திக்கிற மாதிரி இல்ல. ரிலாக்ஸ். அம்மா பரிசு ரீல்ஸ் ஆங்கம்மா. என்னங்கம்மா பரிசு என்கிட்ட கிடையாதுமா. அடுத்து உங்களுக்கு ஒரு பாட்டு. என்ன பாட்டுனா? என்ன பாட்டு சார்? இதான் தாலாட்டு. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு சிரிக்கக்குள்ளையும் நான் இந்தியாவுக்கே போயிடுவேன். தாளு இது தாளு ஆட்டா? சரி, இந்த மக்களை புகழ்ந்து ஒரு பாட்டு எழுதுறான்னு சொன்னீங்க. பாட்டு எழுதிருக்கேன். சும்மா வந்தோம் பேசணும் போனோம்னு கிடையாது. வெரி குட் சார். நம்ம வாசிகடன் தமிழ் சங்க மக்களை பாராட்டி சூப்பர் சார் ஒரு பாட்டு எழுதிருக்கேன். கொண்டாங்க சார். படிங்க, உள்ள எடுத்து படிங்க. இருக்கு அவசரப்பட்டு ஓபன் பண்ணிடுறாங்க. என்ன சார் ஒண்ணுமே எழுதலையே? அதான் காணா பாட்டு. தம்பி கோச்சிக்கிறாங்கப்பா. ஆமா, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க குழந்தைகளுக்கு கூட பாருங்க. எப்படி ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. நீங்க வாங்க. யார் இதுல தமிழ் நல்லா தெரியும்? வாங்க முன்னாடி வா. இந்த பாப்பா கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க சார். வாங்க வாங்க முடிஞ்சுப்பா. பாப்பா ஐயோ சுவிட்ச் போட்ட பொம்மை மாதிரி அப்படியே உங்ககிட்ட தான்.
நிறைய டயர் இருக்க வண்டி எந்த வண்டி? இங்க வாங்க, அங்கிள் கேக்குறாங்க. போ, அந்த கேம் முடிஞ்சிருச்சுடா. நிறைய டயர் இருக்க வண்டி எந்த வண்டி? ரைட். அவன் இன்னைக்கு எந்த வண்டி? டயர் ஏத்திட்டு போற வண்டி. இங்கேயும் ரிசல்ட் மோசமா இருக்கு, அங்கேயும் மோசமா இருக்கு. அப்ப நம்ம உடனே விடைபெறதா நல்லது நினைக்கிறேன். கார் ஓட்ட தெரியலனா என்ன செய்யணும்? கார் ஓட்ட தெரியல என்ன செய்யணும்? எனக்கு தெரியல. கார் ஓட்டே கொஞ்சம் பெருசா போடணும், அப்பதான் கார் ஓட்ட தெரியும். அந்த பிள்ளை என்னைய குரலி வித்த காரணம் மாதிரி பார்க்கணும். என்ன கிறுக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வீசா போட்டு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. இது ஒரு வகையான நகைச்சுவமா. ரொம்ப நன்றி. எல்லா குழந்தைகளும் வாழ்த்து சொல்லிடணும். ஓகேவா? மொபைல் ஆன். ஆமா, எங்களை ஏன் கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? இந்த ப்ராப்பர்ட்டி காமெடி கேட்டீங்க, அதோட முடிச்சுக்கிறோம். இசைக்குள்ள ரெடி ஆயிட்டாங்க. ஆமா, கை நீட்டுங்க. எங்களை ஏன் இங்க கை பண்ணிட்டுங்க. எங்களை ஏன் இங்க கூப்பிட்டுருக்காங்கன்னா இதுக்காகத்தான் கூப்பிட்டுருக்காங்க. செல்பிரிட்டின்றதுனால. செல்பிரிட்டி. ஐயோ, இவனுக்கு விளக்கம் கொடுத்து நான் கொஞ்சம் இதை விட நீ என்ன விளக்கம் கொஞ்சம் செல்ல பரட்டினேன். செல்பிரிட்டி அதுக்கு ஆனா நீங்க வந்தப்படி இந்த ஷோ எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சுன்னா ஆன் பண்ணி கொடுத்தாவில்ல, காலம் பூரா வரீங்க. வாங்க உட்காருங்கம்மா. அம்மா அவங்க விசாரிச்சாங்க வெளியே, முத்து பேசி முடிச்சுட்டாரா அப்படின்னு உள்ளே வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஷோ எப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஹைலைட்டா இருந்துச்சு. சூப்பர். ஓகேவா? ஆமா, ரைடி. ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இசைக்குழு ரெடி ஆயிட்டாங்க. நாங்கள் பேசினா விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் பாவ ரத்த வாந்தி எடுத்துடக்கூடாது. இந்த நல்ல தருணம் எப்போதும் வாசிக்கிற தமிழ் சங்க மக்கள் மகிழ்ச்சியாகவும் புன்னகையாக இருக்குன்றக்காகத்தான் இந்த புன்னகை நிகழ்ச்சி. அழைத்தமைக்காக தமிழ் சங்கத்துக்கு ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும், அதேபோல் செந்தில் சார் அவர்களுக்கும் குமரன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தலைவணங்கிய வணக்கத்தை சொல்லி அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை அன்போடு விடைபெறுகிறோம். அன்பு உறவுகளே, நன்றி 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 நன்றி. வணக்கம். பாய்டா. வெரி குட். நிகழ்ச்சியை மிக அருமையாக நடத்தி கொடுத்த மதுரை முத்து மற்றும் அன்னபாரதி அவர்களுக்கு வாஷிங்டன் தமிழ் சங்கம் சார்பாக இந்த திருக்குறள் புத்தகத்தை நம்ம வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்க தலைவர் செந்தில் அவர்கள் கொடுக்க இருக்கிறார். புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். முத்து வாங்க வாங்க, இப்படி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க முத்து அண்ட் அன்னபாரதி, வந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு மிக்க நன்றி. இன்று திருக்குறள் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆச்சு. அதனுடைய இது காரணத்துக்காக இப்போ வந்து திருக்குறள் புத்தகம் வந்து நம்ம வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்க தலைவர் திரு செந்தில் குமார் அவர்கள் மதுரை முத்து அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார். அன்னபாரதி அவர்களுக்கும் புத்தகம். சிறப்பு ஐயா. நன்றி. நன்றிங்க மதுரை முத்து.